इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् आचार्यपादैः कृत आत्मबोधः इति ग्रन्थम् अनुज्य किञ्चित् गरुडभाषायाम् तपोभिः हीनपापानां शान्तानां शीतराजिनां मुमुक्षूणाम् अपेक्ष्योऽयम् आत्मबोधो विधीयते बोधोऽन्यसाधनेभ्यो हि साक्षान्मोक्षैकसाधनम् वाकस्य वह्निवत् ज्ञानम् विना मोक्षो न सिद्ध्यति अविरोधितया कर्म नाविद्यां विनिवर्तयेत् विद्या अविद्यां निहन्त्येव तेजस्विनिरसङ्खवत् परिच्छिन्न जीवाज्ञानात् तन्नाशे सति केवलः स्वयं प्रकाशते ह्यात्मा मेधापाये अंशुमानिव अज्ञानसदृशं जीवं ज्ञानाभ्यासात् निर्मलम् कृत्वा ज्ञानं स्वयं नश्येते जलं कतकरेणुवत् संसारस्वप्नतुल्यो हि रागद्वेषादिसङ्कुलः स्वकाले सत्यवत् भाति प्रबोधे सति असत् भवेत् तावत् सत्यं जगत् भाति युक्तिका रजतं यथा यावन्न ज्ञायते ब्रह्म सर्व अधिष्ठानमद्वयम् उपादाने शिलाधारे जगन्ति परमेश्वरे सर्गस्थितिलयान्यान्ति बुद्बुधानीव वारिणि सच्चिदात्मनि अनुस्यूते नित्ये विष्णौ प्रकल्पिताः यस्तयो विविधाः सर्वाः ஆட்டகே கடகாதிவத்து. 9 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. முதல் ஸ்லோகத்துல சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லிட்டுதான் சாஸ்திரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணோன்ற அந்த ரீதியை அந்த முறையை அனுசரித்து பிரகரண கிரந்தமானாலும் ஆச்சாரியால் முதல்ல சாதன சதுஷ்டய சம்பத்தின்றதுதான் ரொம்ப அவசியம். யாருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கோ அவனுக்கு தான் வேதாந்தத்துல அதிகாரம்னு சொன்னதுனால அது அன்வய வத்திரேக வியாப்தியில நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கோ அவனுக்கு வேதாந்தம், யாருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லையோ அவனுக்கு வேதாந்தமும் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ற மாதிரி சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி ஆரம்பிச்சாரு. தபோபிஹி சீன பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூனாம் அபேட்சோயம். முமுக்ஷுனால அபேட்சிக்க தகுந்த அபேட்சவ்யம் அப்படின்ற அர்த்தத்துல அபேட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அபேட்சித்தவ்யம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆத்ம போதத்தை சொல்லுகிறேன்னு மங்கள ஸ்லோகமாகவும் பண்ணி வச்ச நிர்தேசமாகவும் பண்ணி சாதன சதுஷ்டிய சம்பத்தி அதிகாரத்துவத்தோட அதுல சொல்லி அதுக்கப்புறம் நேர போய் போதம் தான் ஞானம் ஒண்ணுதான். போதோகி அந்நிய சாதனையாகி மிக்க சாதனைகள்லாம் எவ்வளவோ இருந்தாலும் ஞானம் ஒண்ணுதான் மோட்ச ஏக சாதனம். ஞானாதேவது கைவல்யம் நிச்சாயத்தன் மிருத்திமுகா சிரமிச்சது அப்படின்ற சுத்திகள் எல்லாம் மனசுல வச்சிருந்து ஞானத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும், கர்மாவனால கிடைக்காது அப்படின்றது. ஏதா புண்ணியசிதோ லோகா சீயத்தே ஏவம் அமுத்திர புண்ணியசிதோ லோகா அது சீயத்தே அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல சொன்ன பிரகாரமாக இந்த கர்மாவனால அடையக்கூடியதெல்லாம் ஒண்ணு நஸ்வரம்பா, அதனால அடைய முடியாது. அகிருதா மோக்ஷா கிருத்தேன கர்மனா ந பவதி அப்படின்ற சாஸ்திர சித்தாந்தத்தை வலியுறுத்துற மாதிரி அவிரோதிதையா கர்ம அவித்யாம் அந்த கவி கர்மாவும் அவித்யா கோஷ்டியில தான் இருக்கிறதுனால அதனால நாசம் பண்ண முடியாது அவித்யாவால. அவித்யிலே இருக்கிறது அவித்யா நாசம் பண்ணாலே வித்தியினாலதான் நாசம் பண்ண முடியும். அப்ப ஏன் நான் கர்மாவை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாம் ஜென்ம ஜென்மமா கர்மா பண்ணதுனாலதான் இந்த அஜ்ஞானம் வந்திருக்கு. இந்த அஜ்ஞானம் போச்சுன்றதை கண்டுபிடிக்கணும்னா ஞானத்தினாலதான் முடியும்.
கர்மாவை பண்ண திருப்பியும் மேல வரணுமே தவிர அந்த கர்மாவுக்கு காரணமும் அவித்யன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த அவித்தியை போக்கக்கூடிய ஒரே சாதனம் மோட்சம்தான், ஒரே சாதனம் வேதாந்தம் தான் மோட்சத்துக்கான சாதனம் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக. ஏன் அப்போ அப்படி தெரிய மாட்டேங்கிறதுன்னு கேள்வி கேட்டா, பரிச்சின்ன இவ அஜ்ஞானாது. நம்மெல்லாம் அஜ்ஞானத்தினால பரிச்சின்னமா நமக்கு சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன்னால என்னதான் சொன்னாலும் நீங்க தான் அப்படின்னு சொன்னா கூட நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. நீங்க தான் பிரம்மம், இவர் ஆல்ரெடி பிரம்மா, நீங்க இழந்துட்டு தேடுறீங்க, உங்க கையில இருக்கிறதையே காணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னு சாஸ்திரம் எவ்வளவுதான் சொன்னாலும் அதை நம்பத்துக்கு தயாரா இல்லாம பரிச்சின்னமா நான் இருக்கிறதுனால இந்த அஜ்ஞானத்தினாலதான் இந்த உலகம்லாம் தோன்றது. தன்னாசே கதி தத் அஜ்ஞானம் போயிடுச்சு. ஆனால் அதுவே ஸ்வயம் பிரகாசத்தேசி ஆத்மா, அந்த ஆத்மாவாவது நல்லா பிரகாசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, எப்படி அந்த ஆத்மா ஞானமானது அதிர்ச்சியையும் போக்கு அதிர்ச்சியினுடைய காரியத்தையும் போக்கும் அப்படின்றதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, சேத்தாங்கொட்டை எப்படி நம்ம தண்ணீர போட்டோம்னா அதுல இருக்கிற மலங்கள்லாம் எப்படி அது நீக்கிட்டு தானும் அது கூடவே இறங்கிடுமோ, அதே மாதிரி அந்த சரம விருத்தியானது அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த விருத்தியானது விருத்தி வியாபியமாக இருந்து கொண்டு அஜ்ஞானத்தை நாசம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுய பிரகாசம், அதுக்கு பல வியாப்தி இல்லாத காரணத்தினால் சுயமேவ பிரகாசத்தேன்னு அந்த ஞானத்தையும் விருத்தி வியாப்தி பல வியாப்தின்றத மனசுல வச்சுட்டு 2 ஸ்லோகத்தை ரொம்ப அருமையா அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த சம்சாரம்ன்றது என்ன அப்படின்னா, சொப்ன துல்லியோசி அயம் சம்சாரஹா. சம்சாரமானது சொப்ன துல்லியமா இருக்கு. நீங்க எப்படி இந்த சம்சாரமானது எதனால அப்படி வந்தது அப்படின்னா ராகத்வேஷத்தினால வந்தது. ராகத்வேஷ சங்குலஹா அயம் சம்சாரஹா. எல்லாருக்கும் ராகமும் தேசமும் இருக்கு. எல்லா காரியத்தையும் விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்புன்றதோடயே சேர்த்து உலகத்துல பாக்குறதுனால இந்த சம்சாரமா இருக்கு. இந்த சம்சாரத்துல இருந்து நீங்க நீக்கணும்னா இது பொய்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எப்ப சத்தியம் போல காணப்படுகிறது, ஆனா உண்மையிலே இதுக்கு சத்தையே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, சுத்திகா ரஜதம் யதா. எப்படி கிளிஞ்சல்ல உங்களுக்கு பேராசையினால் அந்த கிளிஞ்சலினுடைய பாலப்பள்ளியத்தை பார்த்து இவன் வெள்ளின்னு நினைக்கின்றான், எங்கேயோ இருக்கிற வெள்ளி இவனுடைய மனசுல இருக்கிற ஆசையோடு சேர்ந்து இல்லாத இடத்துல அந்த வெள்ளியை சேர்ந்தினா மாதிரி அதுல உண்மையிலேயே இருக்கிறது கிளிஞ்சல் தான் சத்தியம், அதிஷ்டானம் தான் சத்தியம். அதே மாதிரி நமக்கு இந்த உலகங்கள்லாம் தோன்றதை தவிர உண்மையிலேயே இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இந்த அகில ஆதாரத்துக்கும் எப்படி ஒரு கடல்ல இருக்கக்கூடிய அந்த புத்புதங்கள் நீர்க்குமிழிகள்லாம் அந்த கடல் தண்ணீரிலிருந்தே உண்டாகி தண்ணீரிலேயே கொஞ்ச நாள் இருந்து தண்ணீரிலேயே போக போறதோ, அப்படித்தான் இந்த உலகமும் முழுக்க அந்த பிரம்மத்திலிருந்து தோன்றி சர்க்கம் சிதி லயம் இந்த 3 அங்கேயே இருக்கும். எப்படி அந்த நீர்க்குமிழியானது நஸ்வரமோ அதே மாதிரிதான் இந்த உலகமும் நஸ்வரம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி, எப்படி தங்கமானது இருக்கு, வளையல் நூபுரம் கடகம் குண்டலம் அப்படின்லாம் ஒரு தங்க நகை இருக்குன்னா அந்த தங்கத்தை எடுத்து பார்த்துட்டாங்க. தங்கத்தை எடுத்தானாக்கா ஏது மோதிரம், தங்கத்தை விட்டாச்சுன்னா ஏது செயின், தங்கத்தை விட்டாச்சுன்னா ஏது குண்டலம், எல்லாத்துக்கும் அனுஷ்டிதமா என்ன இருக்கு, தங்கம் இருக்கு. அந்த தங்கத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் தெரியும் இதெல்லாம் வெறும் நேமன்ட்டு ரூபந்தான், நாம ரூபந்தான் இது. அதனால நேமன் ஃபார்ம் தான் இது. இதை விட்டா அங்க உண்மையிலேயே கிடையாது. இருக்கிறது தங்கம் ஒண்ணுதான்றது எப்படி நிச்சயமோ அப்படி சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிற ஆத்மால அனுஷ்டிதமாக இந்த உலகங்கள்லாம் இருக்கு, அதுல பிரகல்பிதமாக இருக்கு. எப்படி நானாவிதமான கடகம் குண்டலம் முதலிய வெற்றிகள்லாம் அந்த ஆட்டத்தை பிரகல்பிதாக ததா சத்து சித்து ஆத்மனி இதெல்லாம் கல்பிதமா வெத்தையா கல்பிதாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம 9வது ஸ்லோகத்துல. அது எப்படின்னா சுவர்ணமான அந்த தங்கத்துல எப்படி விதிதாக கடக குண்டல கேயூராதயா, கேயூரம் கடகம் குண்டலம் கொடுத்து எல்லாம் ஒரே சுவர்ணத்துலதான் பண்ணிருக்கு. எல்லாம் வேற 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 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆபரண வச்சேகா பிரகல்பிதாக, இப்படிப்பட்ட ஆபரண வியக்திகள்லாம் கல்பிதமாக இருக்கு. ஏவ ந சத்தியாக, எல்லாம் கல்பிதம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியம் இல்லை, இதெல்லாம் எல்லாம் கல்பிதம் தான். அங்க எங்க இருக்கு, குடத்துல மண்ணு நீக்கிட்டீங்கன்னா குடம்ன்ற பேரு தான் இருக்கு, அங்க ஒண்ணு இல்லை. மோதிரத்துல மோதிரன்ற பேரு தான், அது உண்மையா? காமிங்க மோதிரத்தானே நீங்க காமிக்க முடியுமா? தங்கத்தை விட்டுட்டு மோதிரத்தை காமிங்க, தங்கத்தை விட்டுட்டு வளையலை காமிங்கன்னா காமிக்க முடியுமா? அதுல இருந்து என்ன தெரியுது, இது ஒரு பொய்யான பேர் இருக்கு. அதனால அது பிரகல்பிதமா இருக்கிறதுனால சத்தியம் இல்லை. அது இததான் உபநிஷத்துல சொல்லும் போது ஸ்வேதகேதுக்கு
சாந்தோக்கிய சத்தியத்துல வாச்சாரம்பனம் விகாரோ நாமதேவன் தேசியேவ சத்தியம், இதெல்லாம் விகாரா நாமதேயங்கள் தான். எல்லாம் பேரு, குடம் அப்படின்னு பேரு. அந்த லோகித்தத்துல அது ஒரு மெட்டல். அந்த மெட்டல்ல நீங்க வலை, கடகம், குண்டலம்ன்றாம் பண்ணுங்க. அங்க உண்மையிலேயே இருக்கிற சத்தியமான பொருள் என்னன்னாக்க வெறும் அந்த தங்கம் ஒண்ணுதான் அதுல சத்தியம். அந்த இடத்துல மண்ணு ஒண்ணுதான் சத்தியம். பாக்கி எல்லாம் நான் எல்லாம் வாச்சாரம்பணம். உங்க விவகாரத்துக்காக ஒவ்வொன்றுக்கு பேர் வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம் போது ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணணுமே, கூப்பிடணுமே அப்படின்றதுக்காக வச்சிருந்த பேரை தவிர நீங்க வளையல காமின்னா காமிக்க முடியாது, குண்டலத்தை காமின்னா தங்கத்தை விட்டு காமிக்க முடியாது. அதுங்கெல்லாம் தங்கம்ன்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸை பெட் பண்ணி வந்ததுங்க. அது கூட சேர்ந்துதான் இருக்கும். தங்கத்தை விட்டுட்டு வர்றதுக்கான பவரே கிடையாது அதுங்களுக்கெல்லாம். வளையலுக்கும் குண்டலத்தை கொண்டு வாங்க எப்படி கொண்டு வருது? தங்கத்தை விட்டுட்டு வர முடியாது. எக்ஸிஸ்டன்ஸ் டு தட் சொர்ணம். அதனால அந்த சொர்ணம் இல்லாம எப்படி கடக குண்டலங்கள்லாம் வராதோ அப்படி இதை ஒத்துண்டோமே. ஆனால் பிரம்மம் இல்லாத இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஈஸ்வரன் இல்லாம பிரம்மத்தை எப்படி பார்ப்பீங்க? இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது. அதனால பிரம்மத்துல கல்பிதமானதுதான் இந்த ஜெகத்து. உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா பிரம்மன் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி இதெல்லாம் இருக்குன்னா அந்த பிரம்மத்துல சூத்திரே மணிகனா இவ அப்படின்னு ராஜாரியா சூத்திர பாஷ்யம் எழுதும்போது இந்த உபனிஷத் பாஷ்யங்கள்லாம் அங்கங்க ஞானத்தினாலதான் முக்தி, கர்மாவனால இல்லைன்னு அங்கங்க இருக்கு. இந்த அழகான புஷ்பங்கள்லாம் நம்ம ரசிக்க முடியாம அங்கங்க இருந்ததுன்னா எப்படி ரசிக்கிறதுன்னு ரொம்ப கருணையோட வியாசாச்சாரியால என்ன பண்ணாரு, சூத்திரங்கள் எழுதினார். அந்த சூத்திரங்கள் அவர் ஒரு சூத்திரம் எழுதினார்னா அதுக்கு பின்னாடி என்ன ஒரு உபனிஷத் வாக்கியம். இப்படி அழகான அந்த உபனிஷத் வாக்கியங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய பிரம்மசூத்திரம் மூலமா தொடுத்து வச்சிருக்காரு. அதுல எப்படியே தொடுத்து ஒரு பூவா தொடுத்து வச்சிருக்க, ஒரு அதிகரணத்துக்கும் ஒரு சூத்திரத்துக்கும் பின்னாடி ஒரு விஷய வாக்கியம். அந்த விஷய வாக்கியம் உபனிஷத் வாக்கியம். அந்த உபனிஷத் வாக்கியத்துல இருந்து அந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்ற ஒரு அத்வைத தாத்பரியம் அங்க சமன்வயம் ஆகிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இப்படி சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு சூத்திரம்னா ஒரு கயிறு, அந்த கயிறுல தானே மணி கட்டினாதானே அது அழகா இருக்கு மாலை. அந்த மணி கட்டினா மாதிரி இந்த சத்தாவும் சித்தாவும் இருக்கிற ஆத்மால இந்த வெற்றிகள் எல்லாம் போக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் போக்கப்பட்டிருக்கோம். அங்க நம்ம எல்லாருக்கும் நடுவுல சத்தியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு, இவருக்கு, அவங்களுக்கு, எனக்கு எல்லாம் சத்தியமான விஷயம்னா அந்த ஆத்மா. எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அந்த ஆத்மா தான் இங்க கல்பிதமாக நானும் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா அனுஷ்டிதமாக எல்லா வெற்றிகளிலையும் என்ன போக்கப்பட்டிருக்கு? பிரம்மன் எப்படி போக்கப்பட்டிருக்குன்னா ஒரு வளையலையும் மோதிரத்திலையும் குண்டலத்திலையும் நூபுரத்திலையும் என்ன சத்தியம்? அந்த தங்கம். அந்த தங்கம் இல்லாம இது முன்னாலும் இல்லாத மாதிரி அந்த பிரம்மம் இல்லாம நம்ம யாருமே இல்லை. அப்படி சத்து சித்து ஆத்மனி சத்தாகும். சத்து என்றால் என்ன? திரிகால அபாத்தியம் சத்து. சத்தியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? உண்மைன்னா என்ன? ட்ரூத். அது ட்ரூத்னா என்ன? உங்களுக்கும் ட்ரூத், எனக்கும் ட்ரூத், உங்களுக்கும் ட்ரூத், எல்லாருக்குமே ட்ரூத் ஒன்னாதான் இருக்கும். ட்ரூத்ல எப்படி ரெண்டு ட்ரூத் இருந்ததுன்னா அதுல எது ட்ரூத்னு வந்துடும். அந்த சத்தாகவும் சித்தாகவும் கான்சியஸ்னஸாகவும் இருக்கக்கூடிய சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில அனுஷ்டியூத்து. எப்படிப்பட்ட ஆத்மா அது? நித்திய விஷ்ணு. நித்தியமாகவும் இருக்கு, எங்க இருக்கு, எப்பொழுதும் இருக்கு, நித்தியமாகவும் இருக்கு. விஷ்ணுனாக இங்க விபுத்வாத் விஷ்ணு விபுவாக இருக்கிறது. விபுவாக இருக்குன்னா எங்கும் சர்வகத நித்யா அப்படின்னு சொல்லியே சொல்றது. சர்வகதமா எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவில இந்த வெற்றிகள் எல்லாம் மனுஷ தேவ திரியங்காதி எல்லா விஷயங்களும் அனுஷ்டிதமாக அதுல பிரகல்பிதமாக இருக்கிறது. வாஸ்தவமா இல்ல, கல்பிதமாக இருக்கிறது. எப்படின்னா எப்படி ஆடகத்துல ஒரு சொர்ணத்துல கடகாதிகள் வெத்தையா ஆபரணங்கள் எல்லாம் விதவிதமாக சர்வாக எல்லாம் பிரகல்பிதாக, அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற பொருள்கள்னா அந்த ஆத்மாவில கல்பிதமாக இருக்கிறது, அந்த பிரம்மத்துல கல்பிதமாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா அஞ்சு விஷயங்களோட 5 கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் 5 கேரக்டரிஸ்டிக்ஸோட கூட, நீங்களா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பேனா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் 5 விஷயத்தோட கூட்டினதுன்னு சொல்லிட்டு திருஷ்ட விவேகம்ன்ற கிரந்தத்துல ரொம்ப அழகா வித்யாரண்ய சுவாமிகள் பிரதிபாத்தியம் பண்ணிட்டார். அஸ்தி பாசி பிரியம் ரூபம் நாமசயிதி அம்ச பஞ்சகம் அப்படின்னு அம்ச பஞ்சகம் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களையும் அஸ்தி இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு பொருள் இருக்கு. அஸ்தி
பாதி தோன்றுகிறது தோன்றுகிறது இல்லையா? எல்லாருக்கும் தோன்றியது இருக்குன்னாக்கா தோன்றுகிறது, இருத்தெல்லாம் தோன்றது. பிரியம், எனக்கு அது வேணும்ன்ற ஆசை உலகத்துல இருக்கணும்னா, எனக்கு வேணுமோ வேண்டாமோ ஏதோ ஒரு ஆசை எனக்கு வேணும். அஸ்தி பாதி பிரியம், இது இல்லாத ஒரு பொருள் இருக்கா உலகத்துல? எது வாங்கினா நம்ம ஆசைப்படுறோம், இருக்குன்றதுனாலதான் ஆசைப்படுறோம், தோன்றதுனாலதான் ஆசைப்படுறோம், அதை வாங்கணும்ன்றதுக்காக ஆசைப்படுறோம். உலகத்துல நம்ம ஆசைப்படுற பொருள் எல்லாம் இந்த 3 துடன் மாத்திரம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒரு ரூபம்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு ஃபார்ம் இருக்கு, அதுக்கு ஒரு நாமன்கிளேச்சர் ஒண்ணு இருக்கு, நேம்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல இந்த 5 இல்லாத பொருள் எங்கேயாவது உண்டா? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்கப்பா, ரொம்ப நல்ல நாமம் இல்லாம, ரூபம் இல்லாம, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம, அதனுடைய ஒளி இல்லாம தோன்றாம ஒரு பொருளை ஆசைப்பட முடியாது. நீங்களும் ஆசைப்பட்டுட்டீங்க. இதெல்லாம் 5 இருக்கிறதுன்றது கரெக்ட் தான், அது எல்லாரும் ஒத்துண்டது தான். ஆனா நம்ம வேதாந்திகளா இருந்தும் கொஞ்சம் அந்த கண்ணாடியை போட்டு அதை மாத்தணும். இந்த 5 அம்சங்கள் இருக்க, இந்த அம்சங்கள்ல எந்த அம்சம் சத்தியமான அம்சம், எந்த அம்சம் பொய்யான அம்சம்ன்றத கொஞ்சம் ஊடுருவி பார்க்கணும். எப்படின்னா, முதல்ல அஸ்தி, இருத்தல். உலகத்துல இது இருக்குன்னா இந்த இருத்தல் இதுக்கு சேர்ந்ததா? இது இங்க இருக்குன்னா பிரம்மத்தை மறைச்சுட்டு. உலகத்துல எல்லா பொருளும் எங்க அனுஷ்டிதமா இருக்குன்னு சொன்ன, இப்போ முதல்ல ஸ்லோகத்துல சத்து சித்து ஆத்மனி அனுஷ்டித்து. நம்ம எல்லாரும் எங்க கோக்கப்பட்டிருக்கோம்? ஆத்மால தான் கோக்கப்பட்டிருக்கோம். உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாமே எதுல கோக்கப்பட்டிருக்கு? எக்ஸிஸ்டன்ஸ்ல கோக்கப்பட்டிருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ்ல கோக்கப்பட்டதுனாலதான் ஐ ஆம், யூ ஆர், அந்த எல்லாத்துல இந்த ஆறு ஆம் ஈஸ் இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கான்சியன்ஸ் இருத்தல் இருக்கு இல்லையா? அது இருந்தாதானே நீங்க ஆசையப்பட போறீங்க. அந்த இருத்தல் எதுக்கு சேர்ந்ததுன்றதை யோசிக்கணும். அந்த இருத்தல்னு எதை சொல்லிட்டு இருக்கோமோ அதுதான் சத். சத் பிரம்மான்றது எல்லா பொருளையும் அந்த ஈஸ்னஸ் நீங்க கொடுத்தீங்களா? இது ஈஸ்னஸ், எனக்கு நீங்க ஆம்னஸ் நீங்க கொடுத்தீங்களா? நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா எல்லா விவகாரமும் அந்த ஈஸ்னஸ்லயும் ஆம்னஸ்லயும் ஆர்னஸ்லயும் தான் எல்லா விவகாரமும் நடந்துட்டு இருக்கு. அதனால எங்கும் எல்லா பொருளையும் அந்த ஈஸ்ன்ற அம்சமா எது இருக்கு? பிரம்மன் தான் இருக்கு. அது இருக்கிறதுனாலதானே எல்லாமே ஓடுகிறது, எல்லாமே நடக்கிறது. அந்த ஈஸ் அப்படின்னு நம்ம சொல்றது, அஸ்தி அப்படின்னு சொல்றது அந்த பிரம்மத்துக்கு சேர்ந்த குவாலிட்டி. அது ஆக்சுவலா இந்த பொருளுக்கு சேர்ந்தது கிடையாது. இந்த பொருளுக்கு எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும்? யாராவது ஒருத்த கொடுத்தாதான் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும். அது யாரோ ஒருத்த கொடுத்துருக்கான், அதுக்கு பின்னாடி யோசிச்சு போனா ஒரு கான்சியஸ் பீயிங் தான் இருக்கு. அப்படி உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் பின்னாடி ஒரு கான்சியஸ் பீயிங் கொடுக்கறதுனாலதான் அந்த சத்துன்ற பொருள் ஒரு பொருள்லயுமே தெரியுது. சத்தியம்னு தெரியுது. அந்த சத்து அஸ்தி பாதி தோணுகிறது. எப்ப தோணுகிறது அப்படின்னாக்கா, சத்தா இருந்ததே ஆனால் சத்து ந பாத்தியது. சத்துனாக்கா ட்ரூத்னாக்கா என்ன அர்த்தம்? உண்மைன்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் எக்காலத்திலும் உண்மையா இருந்தாதான் உண்மை. கொஞ்ச நாளத்துல உண்மையா இருந்ததுன்னா அது பேர் உண்மை கிடையாது. ட்ரூத்னாக்கா எப்பொழுதுமே இருக்கணும், காலத்தினால அழியக்கூடாது. சத்து ந பாத்தியது, அது பாதிக்கவே கூடாது, எப்பொழுதும் பாதிக்க கூடாது. அசத்து அசத்தாக இருக்குமே ஆனால் இன்னும் பிரச்சனை தோணவே கூடாது. முயல் கொம்பு தோணுமா? வந்தியாபுத்திரன் எங்கேயாவது இருக்கானா? தோணுமா? முயல் கொம்பு தோணாது, வந்தியாபுத்திரன் தோணாது, ஆகாச புஷ்பம் தோணாது. இப்படி எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம் சாஸ்திரத்துல. இதெல்லாம் இல்ல. அப்புறம் முயல் கொம்புல அந்த ராஜாவானவன் ஆகாச புஷ்பத்தை வச்சுட்டு வில் ஆச்சுட்டு அந்த வந்தியாபுத்திரன் வந்தான் அப்படின்னு ஒரு கதை சொன்னானே, எல்லாம் பொய். வந்தியாபுத்திரன் வர முடியாது, முயலுக்கு கொம்பு கிடையாது, அவன் தலையில ஆகாச புஷ்பத்தை அவன் பண்ணிக்க முடியாது. இப்படி எல்லா அனர்த்தங்களும் சேர்த்து நம்ம, அதனால நமக்கு என்ன தெரியுது? அசத்துன்னா இல்லவே இல்லை. 3 காலத்திலும் இல்லாதது எதுவோ அது அசத்து, 3 காலத்திலையும் பாதிக்கப்படாதது எதுவோ அது சத்து. சத்துக்கு ந பாத்தியது, அசத்து ந பிரதியது. தோணவே கூடாது, ஆனா தோணுகிறது இந்த உலகம். பாத்தியத்தை பிரதியத்தை அதனால பாக்குறீங்களே உலகத்தை, அதனால தோன்றது மாதிரி இருக்கு. இது அசத்து இல்லையே. அசத்தா இருந்தா தோணவே கூடாது, தோன்றது ஆனா பாதிக்கிறது. நம்மளுடைய உடம்பு இருக்கு, தோன்றது ஆனா 100 years 130 yearsக்கு மேல இருக்க முடியல. அதனால என்ன அர்த்தம்? சத்து கேட்டகரியிலேயே சேர்க்க முடியல, அசத்து கேட்டகரியிலேயே சேர்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு தனி கேட்டகரி, பொய்ன்ற கேட்டகரி. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது சத்தோட சேர்த்தீங்கன்னா நம்ம மாட்டிப்போம். இது சத்து இல்லைன்றது தெரியாது. அசத்துலையும் சேர்க்க முடியாது, ஏன்னா இதனால காரியங்கள்லாம் நடக்கிறது. அதனால சத்தும் இல்லாமல் அசத்தும் இல்லாமல் இருக்கிறது எதுவோ அந்த ஜகத்து. அப்படிப்பட்ட அந்த ஜகத்துல இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் ஒரு அஸ்தித்வம் இருக்கு. அதுவே போய் அதுல ஒரு அஸ்தித்வம் இருக்குன்னா அந்த அஸ்தித்வம் எங்கேருந்து வந்திருக்கோம்?
பிரம்மன் சேர்ந்தா வந்திருக்கு அந்த ஆஸ்தி. தோணுகிறதுன்னா எப்படி தோணும்? கிழிஞ்சல் நல்ல இப்ப ரஜதம் தோணுது, சுப்திகா ரஜதம் யதா அப்படின்னா ஏன் ரஜதம் தோணுதுன்னு நீங்க ஆராய்ச்சி பாருங்க. அதுல ஒரு பாலப்பள்ளியம் இருந்தது, ஒரு பலபலான ஒரு சுபாவம் அந்த கிழிஞ்சலுக்கு இருந்தது. என்னுடைய மனசுல அந்த ரஜத்தம்ன்றது மனசுல வச்சுட்டு இருக்கேன். எப்போ ஏற்கனவே ஆபனே திருஷ்டம் ரஜத்தம் என்னுடைய புத்தியில இருக்கு. நானும் அலையிற ஆளு ரூபாய்க்காக. அதை பார்த்த உடனே ரொம்ப பசி, ஒரு ரூபாய் கிடைச்சுன்னா டீ சாப்பிடலாமா, ₹1 மாதிரி எனக்கு அந்த ஆசையினாலையும் ஒண்ணு அந்த பளபளப்பை பார்த்து ஏமாந்துட்டேன் நான். உடனே எடுக்கிறதுக்கு போனா அது இல்லை, கடைசியில கிழிஞ்சல்னு ஃபெயிலியர். அப்புறம் ஆனா அந்த மூமெண்ட், அது எடுக்க போற மூமெண்ட்ல என்ன ஆச்சு, அந்த பாலப்பள்ளியமானது என்னுடைய ஆசையை உருவாக்கி ஆஹா பிரவர்த்தி எனக்கு கிடைச்சு அது அந்த ஒரு செகண்ட்ல நான் எல்லாம் அச்சீவ்மெண்ட். ஆஹா ஒரு டீ கிடைச்சிச்சு, இன்னைக்கு பசி போச்சுலாம், ஒரு பிஸ்கட் ஒரு டீ சாப்பிடலாம், இவ்வளவு கணக்கெல்லாம் பண்ணிவிட்டேன் நான். இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுட்டு என் மனசுலயே இவ்வளோ கல்பனைக்கு ஆஸ்பதமாக இருந்தது என்னன்னாக்கா, அதுல இருக்கக்கூடிய அந்த தோணல். அந்த தோணல் உண்மையிலேயே எதுக்கு சேர்ந்தது? அந்த ரஜதமா தோல்விக்கு காரணம் அது அது இருக்கிற அதிஷ்டானமான சுத்திகைக்கு சேர்ந்தது, அந்த கிழிஞ்சலுக்கு சேர்ந்தது. அதே மாதிரி நாம் பார்க்கிற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் தோன்றது இந்த தோன்றல் யாருக்கு சேர்ந்தது? அதுக்கு அதிஷ்டானமா இருக்கிற பிரம்மத்தினாலதான் தோன்றுது. இல்லைன்னா எப்படி தெரியும்? பிரம்மம் இல்லாம இந்த செய்தி எங்கேருந்து வந்தது? என்னுடைய கையெல்லாம் எப்படி இப்படி பண்ணானா, நான் இப்படி நினைச்சா இப்படி மடங்கிறது, இப்படி பண்ணா நானா பண்ணேன் இல்ல எங்க அப்பா அம்மா பண்ணாளா? இப்படி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த முட்டியும் மாற்றவே மாட்டேன். நான் இப்படி சாப்பிடணும்னு நினைச்சா அப்படி சாப்பிடுறேன், இப்படி எடுத்துன்னு வந்து போடணும்னு நினைச்சா எப்படி சாப்பிடுறேன். இதுக்கெல்லாம் வழி கொடுக்குற மாதிரி எப்படி சார் பண்ணாரு? யார் பிளான் பண்ணது? எங்க அப்பா பண்ண பிளானா, இதுல எங்க தாத்தா பண்ண பிளானா? இதெல்லாம் யார் போய் பண்ணது? எப்படி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம்? ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாம் பிரம்மத்தினுடைய செயல் இல்லாம உலகத்துல ஒண்ணும் இயங்காதுன்றதுக்கு அதெல்லாம் ப்ரூஃப் நமக்கு. ஆக இந்த தோணுதலுக்கு காரணம் இப்படி எல்லாம் நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா யாரு காரணமா இருக்குன்னா பிரம்மன் தான் காரணமா இருக்கு. அஸ்தி எல்லாருக்கும் அவளுக்கு அவளுடைய ஆத்மா மேல ஆசை இல்லையா? யாருமே இல்லாம இல்லை. எல்லாரா இருந்தாலும் 2 தடவை கண்ணாடி பார்க்கலாம். ஒரு தடவை பார்த்துட்டு போனா போதாதான், தன்னை அறியாம எல்லாரும் 2வது தடவை பார்க்கலாம் இல்லையா? உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சுபாவமான ஒரு குணம். அது எழுதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு மைத்ரேயி யாஜ்ஞவல்கியருடைய சம்வாதத்துல யாஜ்ஞவல்கியருக்கு அந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்க, இருந்தாலும் சொல்றேன். 2 மனைவி அவருக்கு, காத்தியாயினி மைத்ரேயின்னு. இவர் என்ன பண்ணாரு, 2 பேருக்கும் தன்னுடைய சொத்தெல்லாம், ரொம்ப பெரிய ஞானி அவர். அவர்கிட்டதான் ஜனகர் வாசிச்சாரு. வாசிச்ச உடனே பெரிய சபையில, பிரம்ம சபையில அவர் ஜனகர் சொல்றாரு, இந்த மாதிரி இங்க ஒரு மாடு இருக்கு, அந்த மாடுக்கு எல்லா ரத்தனத்தினாலையும் வெள்ளி ஸ்பூன்னாலையும் எல்லாருக்கும் கொம்புல எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இவங்கள யாரு சிறந்த பிரம்ம ஞானியோ அவன் இதை ஓட்டின்னு போலாம், யாருக்கு நிறைய தெரிஞ்சவர் இருக்காரோ அவளை ஓட்டின்னு போலாம். இவர் என்ன பண்ணாரா, எல்லாரும் உட்காந்து எப்படி சொல்றது, யாருக்கும் ஓட்டின்னு போறதுக்கு தைரியமும் இல்லை, எல்லாருக்கும் ஆசையும் இருந்து இவர் நேரம் எழுந்தார். யாஜ்ஞவல்கியர் எழுந்து தன்னுடைய சிஷ்யரை விட சமஸ்திரவா அப்படின்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டவனும் ஒரு சிஷ்யன் எடுத்துன்னு போறா எல்லாத்தையும், இந்த 100 மாட்டையும் ஆத்துல கொண்டு போய் கட்டுறான்னாரா. உடனே அங்க இருக்கிற பண்டிதாலாம் போவாங்க, அது எப்படி நீங்க டிசைட் பண்ணலாம், பெரியவர் நீங்களே அப்படின்னா. சரிவா நீ கேள்வி கேளு, என்ன வேணும்னாலும் கேள்வி கேளு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இவர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் பதில் சொன்னார். சமாதானம் ஆயிடுச்சு. அவருடைய கான்பிடன்ஸ் அதுவும் இல்லாம ரொம்ப விசேஷமான விஷயம், அவர் சாமஸ்திரவான்னு கூப்பிட்டதுனாலேயே எல்லாரும் பயந்துட்டாலாம் அங்க இருக்கிறவாலாம். ஏன்னா அவர் நிறைய விஷயத்த அது மூலமா சூச்சனையா சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, அவரோ யாஜ்ஞவல்கியர் அவர் முதல்ல கிருஷ்ண யஜுர்வேதத்தை வைசம்பாயனர்கிட்ட படித்தார். அதுக்கப்புறம் அவருக்கும் குருக்கும் தகராறு வந்ததுனால அது எல்லாத்தையும் கத்துட்டு போவோம்னு சொல்லிட்டதுனால அதுக்கப்புறம் சூரியன் என்ன பண்ண, இவ்வளவு நான் கத்து தரேன்னு சொல்லிட்டு அவர் சுக்ல எதிர்வேதம் முழுக்க கத்து விட்டார். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யாஜ்ஞவல்கியருக்கு தெரியாத எதிர்வேதம் கிடையாதுன்னு. அவருடைய சிஷ்யம் ஒருத்தான், அவன் பேர் சாமஸ்திரவா, சாமவேதம் படிக்கிறான். சாமவேதமும் இவர் கத்துக் கொடுக்குறான்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏன்னா அவன் சிரமம் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் சாமஸ்திரவான்னு இவர் கூப்பிட்டதுனால. அப்ப சாமவேதம் எல்லாமே தெரிஞ்சதுன்னா ரிக்வேதம் தான் சாமவேதமா பாட்டா இருக்கு. அதனால இப்ப என்ன தெரிஞ்சது நமக்கு, இந்த 2 வார்த்தை தெரிஞ்சதுனால இவருக்கு எதிர்வேதம் நன்னா தெரியும்னு எல்லாருக்கும் தெரியும். சாமவேதம் கத்துக் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ரிக்வேதம் முழுக்க படிச்சிருக்காரு. ஸோ 3 வேதத்துலயும் அத்தாரிட்டி. இவருக்கு இல்லாத ஒரு அத்தாரிட்டியா, இவர் ஓட்டின்னு போலன்னா யார் தான் ஓட்டின்னு போவான் அதை அப்படின்னு இந்த ஒரு கேள்வியே அங்க இருக்கவெல்லாம் பாதி பேர் அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இந்த ஒரு அந்த பையனை சிஷ்யனை கூப்பிட்ட அந்த சம்போதனத்திலேயே பாதி பண்டிதாலாம் வாய மூடிட்டார். பாக்கி இருக்கிற கொஞ்சம் பேர் எல்லாம் சில பேர் அதுல தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே கேள்வி கேட்டான் அவரை. சில பேர் இவர் எப்படி ஒரு அகங்காரத்தை எல்லாருக்கும் அவரை பதில சொல்லி
அவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து அப்படி ஒரு ரிச்சான அவர் ஒரு யாக்கியம் வந்துச்சு. அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, 2 அதுல மைத்திரேயின்ற அம்மா அவருடைய ரொம்ப ஆத்ம ஞானத்துல ரொம்ப ரசிகை, நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சு கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்பா. இப்படி இருக்கும்போது அவ 2 பேரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னுடைய சொத்தெல்லாம் அவங்க 2 பேருக்கும் பிரிச்சு வச்சுட்டம்மா, நீங்க 2 பேரும் இனிமே சந்தோஷமா இருங்க, நான் கிளம்புறேன், நான் சன்னியாசம் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோம். உடனே மைத்திரி, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றதான். நம்மளுடைய தாம்பத்திய வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடையாதுன்றது ஊரறிஞ்ச விஷயம். ஏன்னா அவ்வளவு படிச்சு வர்றீங்க, அந்த பிஹேவியர்னா உங்கள்கிட்ட தான் கத்துக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் வந்து உங்களுக்கு அனுசரணையா இருந்து உங்களுக்கு உலகத்திலே தெரியும் நம்மளுடைய வாழ்வு எப்படின்றது, அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்து பண்ணோம். அப்படி இருக்கும்போது நீங்க எது சொன்னாலும் நாங்க 100% ஒத்துப்போம், நாங்க எது சொன்னாலும் நீங்க வந்து கட்டினதே கிடையாது. இப்படி நம்மளுக்குள்ள பிரச்சனையே இல்லாத ஒரு ஃபேமிலியில எங்களை விட்டுட்டு நீங்க சன்னியாசத்தை வாங்கிட்டு போறீங்கன்னாக்க யூ ஓ சம் எக்ஸ்பிளனேஷன். ஏதோ ஒரு காரியம் இருக்கு, நீங்க எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும். நீங்க எங்களை விட்டுட்டு நீங்க சன்னியாசம் வாங்கிட்டு போறீங்கன்னு சொன்னா அது ஏதோ ஒரு உன்னதமான விஷயம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லலாமா போகலாமா, அதுதான் நாங்க கேட்கிறோமே தவிர உங்களை நாங்க தடுக்கல அப்படின்னு சொன்னாலாம். இந்த மாதிரி நினைக்க முடியுமா பாருங்க, அந்த காலத்துல அப்படி ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு. அதுக்கப்புறம் கூடவே கேட்டாங்க, சரி நீங்க வந்து இவ்வளவு பெரிய வெல்த்த விட்டுட்டு அமிர்தசிய நாச்சாச்சு இந்த வித்தத்தினால ஒண்ணு இல்லைன்றதுனாலதானே இத பண்ணிட்டு போறீங்க, அப்படிப்பட்ட வெல்த்தை எங்கிட்ட கொடுக்குறீங்களே, எங்களுக்கு முதல்ல என்ன பண்ண போறது அந்த வெல்த்? நீங்க சொத்து எழுதி வச்சு போனதுன்னா நான் என்ன போறேன் அதை வச்சுட்டு? உங்களுக்கு எந்த அமிர்தத்துவம் கிடைக்கலையோ அது எனக்கு மாத்திரம் கிடைக்கவா போறது இந்த சொத்துல? அப்படி பார்த்தாலும் சரியா லாஜிக்கலா இல்லையே. அதனால நீங்க சொல்லிட்டு தான் போனோம்னு அவர் உடனே ஆசைப்பட்டார். சரி உட்காரு, இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவருக்கு எல்லாம் சொன்னார். ஆமாம்மா நீ கேட்கறது கரெக்ட், ஆத்மாவா அரே திரஷ்டபியா ஸ்ரோதபியா மந்தபியா நிதித்தியாசிதபியான்னு அப்பதான் வர சந்தர்ப்பத்துலதான் இந்த மந்திரம் பிருகதாரண்யக உபநிஷத்துல வருது. ஆத்மாவானது எல்லாரும் சிரவணம் பண்ணித்தான் ஆகணும், மனனம் பண்ணித்தான் ஆகணும், நிதி தியாசனம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னாக்கா உலகத்துல எந்த நீ கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டுமா, இந்த பொருள்கள்னால உனக்கு சந்தோஷமானது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பொழுதுமே உன்னால பொருள்கள்ல இருந்து சந்தோஷத்தை ஈடுபட முடியாது. எந்த ஒரு பொருள்னால வரக்கூடிய அனுபவம் துக்க கலப்பு இல்லாத ஒரு உலகம் பகவானால படைக்கப்படவில்லை. யார் எது வாங்கினாலும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போனோம்னாக்க நீங்க 5 நாள் சோமயாகம் பண்ணோம்னா எவ்வளவு கஷ்டம், எத்தனை வெந்து போகும், நீங்க அரிசி கூட முடியாது. கையில கிருஷ்ணாஜனத்தை வச்சுட்டு உடம்பெல்லாம் வெண்ணையை தடவிட்டு 5 நாளும் யாகசாலையில உட்கார்ந்து இருக்கணும், பத்னியும் வரும். ஒரு டாய்லெட் போனோம்னா கூட பத்னிக்கு உரிமை கிடையாது, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு வர, இப்படிதானே நடக்கிறது. எவ்வளவு சிரமம், ஒரு சொர்க்கத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். எந்த கர்மா பண்ணாலும் கண் எறியாத ஒரு கர்மா இருக்கான். ஒரு ஹோமம் பண்ணோம்னா கூட நமக்கு கண்ணெரிச்சலும் காசு செலவும் இல்லாதவங்க. ஆக துக்க கலப்பு இல்லாத ஒரு காரியமும் இல்லை, துக்க கலப்பு இல்லாத ஒரு சுகமும் கிடையாது உலகத்துல. அப்படி இருக்கிறதா இந்த உலகத்துல பொருள்கள்னால எந்த சுகமும் உனக்கு கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு எல்லாருக்குமே அவளுடைய ஆத்மா மேல ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை தான் உண்மையான ஆசை. எல்லாம் நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியம் பவதி, ஆத்மனஸ்துகாமாய பதி பிரியம் பவதின்றது. உன்னுடைய ஆத்துக்காரர் தானே நீ ஆத்துக்கார மேல ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு இருக்க, உண்மையிலேயும் உனக்கு ஆத்துக்காரர் மேல ஆசை இல்ல, இருக்க முடியாது, எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மேல இருக்கிற ஆசை, உங்களுக்கு வைதவியம் போயிட, உங்களுக்கு இப்ப லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுக்கு அவர் காரணமா இருக்காரு. ஃப்ரம் யுவர் ஆங்கிள் தான் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரே நவா அரே புத்திரகாமாய புத்திரஹா புத்திரம் பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய புத்திர பிரியம் பவதி என்றார். புத்திரம் மேல உனக்கு ஆசைன்னாங்க, எப்படி குழந்தை பிறந்த குழந்தைக்கு புடம் கொடுக்குறான், அது கேட்டுதான் இவனுக்கு ஆசைன்றதுனாலதான் அதை கட்டி எழுதணும்னு. இப்படி எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்களுடைய எல்லாமே செல்ஃப் சென்டர் தான். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நீங்க யோசிச்சு வர அரே ஜாயா காமாய ஜாயா பிரியம் பவதி, அதையும் விடல அவரு. ஆத்துக்காருக்கு மேல ஆத்துக்காருக்கு ஆசை இருக்குன்னாக்கா அவன் மேல இருக்க ஆசைன்னாக்கா அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அவ இருக்கிற வரைக்கும், அதனாலதான் அவர் மேல ஆசை இருக்காரு இப்படின்னு சொன்னோம். இதுக்கு நம்ம தமிழ்ல ஒரு கதைகள் சொல்லுவாரு. இந்த கதையை இந்த ஒரு உபநிஷத்து விஷயத்தை பிரதிபாத்தியம் பண்ற மாதிரி ஒரு பெரிய கங்கையில போயிட்டு இருக்கு போட் ஒரு போட்மேனு, ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தை, 3 பேர் போயிட்டே இருக்கிறது வெள்ளம் வந்துட்டான். நல்லா வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்த உடனே இந்த போட்மேன் சொன்னானா, சார் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வந்துருச்சுன்னாக்க நம்ம போட்டு கவிஞ்சிடும்,
யாராவது ஒருத்தர் நம்ம 4 பேர்ல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். யாரு குதிக்கிறீங்க? இல்லைன்னாக்கா நம்ம 4 பேரும் போயிடுவோம். திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். 4 பேரும் போயிடுவோம். யாராவது ஒருத்தர் பண்ணியே ஆகணும். சாய்ஸே கிடையாது. நான் பண்ண முடியாது. நான் போட்மேன். நான் இருந்தாதான் உங்களுக்கு கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நீங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை 3 பேர் இருக்கீங்க. நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க யாரு இப்போ சேவ் போறீங்கன்னு. அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் குட்டி குட்டின்னு பேசி டிசைட் பண்ணானா. அவன் ஹஸ்பண்ட் சொன்னானா, நீ போயிடுச்சுன்னா இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை பத்துக்கலாம். இப்ப பிரச்சனை இல்லைன்னா 3 பேரும் போனா இந்த மாதிரி ஒரு ஆத்மா ஆபத்து வந்ததுனால இப்படி திங்க் பண்ணா. நீங்க இப்ப நல்லா இருக்கும்போது திங்க் பண்ணா இது புரியவோ புரியாது. அந்த சிச்சுவேஷனுக்கு போய் பாருங்க. அப்ப என்ன பண்ணா, உடனே தான் அந்த குழந்தைய தள்ளி விட்டுலாம், நம்ம போய் பின்னாடி பார்க்கலாம்னு பண்ணான். சரி, இப்ப 3 பேர் போயிட்டே இருக்க திருப்பியும் வெள்ளம் ஜாஸ்தி ஆயிட்டான். இப்போ அந்த போட்மேன் சொன்னானா, ஐயா 3 பேர் இருக்கோம், 2 பேர் தான் போக முடியும், என்ன பண்றீங்க? இல்ல 3 பேரும் போயிடுவோம் என்னன்னு பயமுறுத்தினானா. இப்போ அந்த போட்மேனோட கன்சல்ட் பண்ணானா ஹஸ்பண்ட். என்ன பண்ணா, அவன் சொன்னானா, ஐயா நம்ம கரைக்கு போயிட்டோம்னா எவ்வளவு பொம்பளை எல்லாம் இருப்பாங்க, என்ன பண்றது, நம்ம நல்ல பொம்பளை தான் இல்லைன்னு சொல்லிட்டு சிச்சுவேஷன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவான்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டாங்களாம். 2 பேரும் போயிட்டே இருந்தாங்க. இப்போ வெள்ளம் ஜாஸ்தி ஆனோடனே போட்மேன் சொன்னானா, சார் வெள்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீங்க குடிச்சு நானாவது குறைப்பேன் சார்ன்னு சொன்னான்னாக்கா இவன் கேட்பானா? கேட்க மாட்டான். அவனை தள்ளி விட்டானா போட்மேன். எப்படியாவது நம்ம போயிட்டுக்கலான்னு. இப்ப இது வரைக்கும் அவன் சகாயம் தான். இப்ப இவனுக்கும் அவனுக்கும் சாய்ஸ் வரும்போது இவன் என்ன பண்ணிருக்கணும்? இதே லாஜிக்ல தானே அவன் ரொம்ப லாஜிக்கா வந்தானே இல்லையா? குழந்தைய தள்ளி விட்டான், ஒய்ஃபை தள்ளி விட்டான். அப்ப நீ தானே குதிச்சிருக்கணும். அப்ப மாத்திரம் குதிப்பானான்னு கேட்டா குதிக்க மாட்டான். அதான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரேம. அப்ப வரும்போது அந்த போட்மணியும் தள்ளிட்டு இவரு நீச்சல் தெரியலனாலும் பழக்கலாமான்னு தான் பார்ப்பான் அவன். ஆக எல்லாமே ஆத்மனஸ்து காமாயதான் இது இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் பிரியமானது ஆத்மா ஒண்ணுதான். அந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் பிரியம் வருதுன்றத அந்த ஆத்மா ஒண்ணுடைய இதை பிரதிபாதனம் பண்றதுதான் அந்த ஆனந்த பதம். சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறது ஆனந்தம்னா இந்த இந்த ஆனந்தம் தான். இப்படி அஸ்தி காசி பிரியம் எல்லாருக்கும் பிரியத்துவம் எங்க இருக்கு? அந்த இது 3 இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற பொருள்கள்ல எல்லாமே பிரம்மத்தினுடைய அம்சம். இது அஸ்தி பாசி பிரியம் என்ற 3 அம்சமும், அந்த இருத்தல்ன்ற அம்சமும், தோன்றுகிறதுன்ற அம்சமும், எனக்கு அது பிடிக்கும்ன்ற அம்சமும் பிரம்மத்துக்கு சேர்ந்தது இந்த உலகத்துல இருக்கு. இது தவிர 2 இருக்கு, ரூபம் நாமம். நாம ரூபம், இது பேரு ரூபம். இதெல்லாம் நம்ம பேரு. இதுக்கு பேருக்கு இந்த 3 தவிர ஏதாவது சத்தம் இருக்கான்? எக்ஸிஸ்டன்ஸ் பாசி பிரியம் இல்லாத அந்த சுகுமார்ன்ற பேர்லயா ராஜகோபால்ன்ற பேர்லயா ஏதாவது சத்தியத்தம் இருக்கா? அந்த பேருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அது ஏதோ ஐடென்டிஃபை பண்றதுக்காக அதுக்கு ஒரு தனி சத்தம் கொடுக்க முடியுமா? நீங்க அதுக்கு ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும். எக்ஸிஸ்டன்ஸ் இங்க தான் கொடுக்க முடியும், பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி வளையலுக்கு நீங்க எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் கொடுங்க? தங்கத்துக்கு தான் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும். வளையல்ன்றது என்ன? நாமம் தானே. இந்த ஷேப்ல இருந்ததுன்னாக்கா அது வளையல்னு சொன்னீங்க, இந்த ஷேப்ல இருந்ததுன்னா அது குண்டலம்னு சொன்னீங்க, இந்த ஷேப்ல இருந்ததுன்னா நூபுரம்னு சொன்னேன். ஷேப்புக்கும் நாமத்துக்கும் அதுக்கு ஒண்ணு சத்தம் கிடையாது. அங்க தங்கத்துக்கு தான் அங்க சத்தம் இருக்கு. அதனால எப்படியானது இந்த கடக்கம் குண்டலம் முடிவெல்லாம் சொர்ணத்துல பிரகல்பிதமாக விவிதா ஆபரணாணி பிரகல்பிதாக, அதே மாதிரி சத்திலையும் சித்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மாலதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் கல்பிதம்பா அப்படின்றத அழகா இந்த 9வது ஸ்லோகத்துல சொன்னாரு. இப்போ இதே மாதிரி சொன்னதை இன்னொரு எக்ஸாம்பிளோட சொன்ன இதை வேற விதமாகவும் பார்க்கணும். நான் சொன்னவன் அஸ்தித்ரியம் பாசி நாம ரூபம்ன்ற பஞ்ச விசேஷம், ஆதித்ரயம் பிரம்ம ரூபம், ஜெகத் ரூபம் ததாத்வயம். இந்த கடைசி 2 அதுக்கு ஜெகத் ரூபம் இருக்கு இல்லையா? முதல் ஆதித்ரயம் அஸ்தி பாசி பிரியம்ன்றது பிரம்ம ரூபம், ரூபம் நாமம் அப்படின்றது ஜெகத் ரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 2 இல்ல. ஜெகத் ரூபம்னா செத்தம், அது போக வேண்டியது. இருக்கிறது என்ன? பிரம்ம ஒண்ணுதான். அந்த அஸ்தி பாசி பிரியம்ன்றதுதான் சத்தியம். உலகத்துல நாமத்துக்கும் ரூபத்துக்கும் ஒரு சத்தியே கிடையாது. அதனாலதான் பொய்ன்னு திருப்தி விவேகம்ன்ற கிரந்தத்துல வித்யாரண்யர் ஸ்தாபிச்ச ஒரு ஸ்லோகம். இது அருமையான ஸ்லோகம். இப்போ இதே அர்த்தத்தை ஆகாசன்ற திருஷ்டாந்த முதல்ல இப்போ கோல்டுன்ற திருஷ்டாந்தத்தை வச்சு பார்த்தோம். அது வெத்தமா தெரிகிற கோல்டை வச்சுன்னு பார்த்தோம். இப்ப ஆகாசன்ற திருஷ்டாந்தத்தை வச்சு இதே ஐடியாவை இப்ப சொல்ல போறாரு. யதாகாசே ஹிருஷிகேஷः நானா உபாதிகதோ விபுः தத்வேதாத் பின்னவத் பாதி தன்னாசே கேவலோ பவேத் அப்படின்னாரு. யதா ஆகாசே ரிஷிகேஷः நானா உபாதிகதः
விபு தத் வேதாத் பின்னவத் பாதி தத் நாசே கேவலஹா பவே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆகாசஹா விபு, எங்கு இருக்கிறது என்ன ஆகாசம், இல்லாத இடமே கிடையாதுன்னு தெரியும். இந்த ஆகாசத்தை நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு குடம் ஒண்ணு பண்ணோம். குடத்துல வந்த உடனே என்ன ஆச்சு, குயவன் குடம் பண்ண உடனே அது உள்ள ஒரு ஆகாசம் வந்தது. மகன் வெள்ளி பாத்திரம் வாங்கினான், அதுல இருக்கிற ஸ்பேஸ் என்ன வேறையா? பித்தளை பாத்திரம் வாங்கினான், அதுவும் அதே ஸ்பேஸ் தான். மண் பாத்திரம் வாங்கினான், அதுவும் அதே ஸ்பேஸ் தான். அதுல சமைக்கிறதுக்கு மண் வாங்கினான். இன்னொரு மாதிரி வெங்கல பானை வாங்கினான், இன்னொரு மாதிரி வெள்ளி தவளை வாங்கினான். எல்லாம் என்ன ஸ்பேஸ் தான் உள்ள இருக்கிறது. இப்ப என்ன ஆச்சு, ஒரே ஸ்பேஸ் தான். நீங்க கதாகாசம் அப்படின்னு சொன்னீங்க. ஒருத்தரே நானும் வச்சுட்டு இருக்கேன் பிளாட், 10க்கு 10 பிளாட், ஒரு ரூமும் ஒரு கிச்சன் தான். நான் என்ன 150 ஸ்கொயர் ஃபீட், நீங்க என்ன 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிருக்கீங்க, இவர் 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிருக்காரு. எல்லாம் எதை வச்சிருக்கீங்க? 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க, நீங்க 2 கோடி கொடுத்து வாங்கினீங்க, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன். எல்லாரும் எதை வாங்கியிருக்கோம்? பேசிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஸ்பேஸை வாங்கியிருக்கோம் நம்ம. ஆனா அந்த ஸ்பேஸ், அந்த என்னுடைய சவுறு போச்சுன்னா ஸ்பேஸ் என்ன ஆகும்? உங்களுடைய வீட்டுல சோத்தை இருக்கீங்கன்னா அது ஸ்பேஸ் என்ன ஆகும்? ஒரு டம்ளர் இருக்கு, டம்ளர் உடைஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஸ்பேஸோட கலந்து போகும். பாத்திரம் உடைஞ்சதுன்னா என்ன ஆகும்? வெள்ளி பாத்திரமா இருந்தா என்ன, பித்தளை பாத்திரமா இருந்தா என்ன, மண் பாத்திரமா என்ன, ஒரே ஆகாசம் தானே. யதா ஆகாஷா விபுகு, அதை என்ன பண்றான், கடாகாஷா மகாகாஷா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். எதனால? உபாதி கதா, ஏதோ ஒரு உபாதியை வச்சு, கடம் என்ற உபாதியை வைத்துக் கொண்டு, கடம்ன்ற உபாதியை வச்சுட்டு கடாகாசம் சொன்னார். வீடுன்ற உபாதியை வைத்துக் கொண்டு அது மகாகாசம், அது மதாகாசம் அப்படின்னு சொன்னார். இது ரெண்டும் இல்லைன்னா இந்த லிமிட் பண்ணக்கூடிய அர்ஜென்டா இருக்கக்கூடிய இந்த கடமோ இந்த வீடோ இல்லைன்னா அந்த ஆகாசத்துக்கு பேர் என்ன பேரு? மகாகாசம் அப்படின்னு பேரு இல்லையா? விவகாரத்துக்காக நானே பிளாட்னு வச்சுட்டு இருக்கேன், கட்டான்னு வச்சுட்டு இருக்கேன், வெள்ளி பாத்திரம், இதெல்லாம் விவகாரத்துக்காக வச்சுருக்கோம்னா ஃபேக்ட் என்ன, நீங்க வாங்கினது என்ன? ஸ்பேஸ் தான் வாங்கினீங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக இப்படி வச்சுட்டு இருக்கோம். உபாதி நாசம் ஆச்சுன்னாக்கா என்ன ஆகுது? அது கேவலம் அந்த ஆகாசம். இவ்வளவு நாள் அந்த டம்ளர்ல இருந்த ஆகாசம், டம்ளர் உடஞ்ச உடனே நீங்க அமெரிக்கா எடுத்துன்னு போனீங்க, டம்ளர் கூடவே டிஸ்கஷன் எடுத்துன்னு போனீங்க, நீங்க எல்லாத்துக்கும் வந்தீங்க அந்த டம்ளர்ல. அது என்ன ஆச்சு? அங்க வந்தவொடனே அந்த ஸ்பேஸ் அது ஆக்குபை பண்ணிட்டு, இங்க போனோடனே அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதை பரிச்சின்னம் ஆக்கினது என்ன? இந்த உபாதியை ஆக்கினது என்ன? இந்த டம்ளர். இந்த டம்ளர் ஒடுங்கி போச்சுன்னா என்ன ஆகும்? எங்க இருக்கிற ஆகாசம் இங்கே இருக்கு. இங்கேருந்து போற ஆகாசம் அங்கேருந்து போற ஆகாசம்னா ஒண்ணும் கிடையாது. இருக்கிறது ஒரு ஆகாசம் தான் இருக்கும். இந்த ஆகாசத்தை லிமிட் பண்றதுக்கு பேரு உபாதி அப்படின்னு பேரு. உபாதினாக்கா ஒரு பொய்யான ஒரு எக்ஸிஸ்டன்ஸை இருக்கிறதுக்கே கொடுத்தது பாருங்க, அது பேர் உபாதி. ஒரு ஸ்படிகம் இருக்கு, அந்த ஸ்படிகம் இருக்குதுன்னா ஜபா குசுமத்தை எடுத்துன்னு போய் பக்கத்துல வச்சீங்கன்னாக்க அது என்ன ஆச்சு? தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த ஜபா குசுமமானது அந்த ஸ்படிகத்துல பார்த்து அந்த ஸ்படிகத்தை ரெட்டா காமிக்கும். அந்த உபாதியை நீக்கிட்டீங்க, அதை லிமிட் பண்ணி சொல்லி பச்சமா இருக்கக்கூடிய ஸ்படிகத்தை லிமிட் பண்ணிட்டு இந்த கலரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி ஸ்வச்சமாயிடும் இல்லையா? அதே மாதிரி அந்த ஆகாசத்தை, எங்க இருக்கிற ஆகாசத்தை லிமிட் பண்ணது இந்த கடாகாசம், எங்க இருக்கிற ஆகாசத்தை லிமிட் பண்ணது இந்த ரூம் ஆகாசம், இந்த வீட்டு ஆகாசம். இந்த வீட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க அது ஆகாசமா ஆயிடும், கடமானது ஆகாசமாயிடும். இதெல்லாம் எதனால வந்தது? இந்த உபாதியினால வந்தது விவகாரம். இந்த உபாதி நாசு எதாகும்? அது அதனுடைய காரணத்தோட போய் சேர்ந்துடும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுடைய உடம்பும் இந்த சரீரமும் என்ன அதே மாதிரிதான் என்ன ஆச்சு? இந்த உபாதியோட இந்த சரீரத்தோட கூடினோடனே நான் ஆயிட்டேன், அந்த சரீரத்தோட கூடினோன்னு நீங்க ஆயிட்டீங்க, இந்த சரீரத்தோட இவர் கூப்பிட்டு என்ன எல்லாம் இந்த சரீரம் எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன போறது? எல்லாம் ஒரே ஆத்மானதான் கல்பித்தம் அப்படின்றது எப்படியோ அப்படி. ஏதா ஆகாஷ் ரிஷிகேஷகான்னு ஒரு பதத்தை போட்டிருக்காருங்க. ரிஷிகேஷகா அப்படின்னாக்கா ரிஷிகானாம் ஈஷா. ரிஷிகம்னாக்கா சென்ஸ் ஆர்கன்ஸ் அர்த்தம். ரிஷிகம்னு ஒரு டெக்னிக்கல் பேரு. ரிஷிகானாம் ஈஷா. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரோ அவருக்கு பேர் ரிஷிகேஷன் பேரு. இந்திரியம் கண்ட்ரோல சொல்லி கொடுத்தாரு அர்ஜுனனுக்கு, எப்படி தமம் சிகிச்சை எல்லாம் சொல்லி கொடுத்தனால ரிஷிகேஷன் அவருக்கு பேரு. ரிஷிகேஷன் இந்திரியத்துக்கு பதம் யூஸ் பண்ணிருக்கார். இந்திரியாதேசா, இந்திரியத்தை ஆதேசம் பண்ண, இந்திரியாதேசா
இந்திரியங்களுக்கெல்லாம் கண்ட்ரோலரா இருக்கக்கூடிய ஈசகா அப்படின்றதுனால ரிஷிகேஷகா அப்படின்னு சொல்லுது. அந்த ரிஷிகேஷாக்கு இன்னொரு பேரு கஷேத்திரஜன் ஒரு பேர். நம்ம 13வது சாப்டர்ல இதம் சரீரம் கௌந்தேய கஷேத்திரமித்யபிதீயதே, இந்த உடல்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கஷேத்திரம்பா, ஏதத்யோ வேதிதம் பிராகு கஷேத்ரஜ்ஞ தத்விதா. ஞானிகள்லாம் இந்த கஷேத்திரன்றதை புரிஞ்சுட்டாங்க. இதுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க பாருங்க, அந்த பரபிரமமாக இருந்து அவரை தான் ஏதத்யோ வேதி, யார் இதை தெரிந்து கொள்ளுகிறார்களோ உள்ள இருக்கிற பரமாத்மா அவரை தான் கஷேத்திரஜன் என்று கூறுவார்கள்னு ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க. அது அவர் சொன்னா போதில்ல, நானும் அதையே தான் சொல்றேன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு, கஷேத்ரஜம் சாபி மாம் வித்தி, அந்த கஷேத்ரஜன் நான் தான்பா, சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லா கஷேத்திரங்கள்லயும் இருக்கிறது யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்வக்ஷேத்ரேஷு பாரத கஷேத்திர கஷேத்ரஜ்ஞயோர் ஞானம், இந்த கஷேத்திரம் இதுக்குள்ள இருக்கிற இந்த பரமாத்மா, இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் முதல்ல சொன்னாம, இதுதான் ஆத்ம அனாத்ம விவேகம் தான் ஞானம். கஷேத்திர கஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எது சஜானம் மதம் மம, அந்த ஞானம் தான் வேதாந்தம், அதுதான் என்னுடைய ஞானம். இந்த வேதாந்தத்தை தெரியாம நீங்க என்னதான் நீங்க பக்தியில பண்ணாலும் அதனால வேதாந்தத்தை அறிந்தால்தான் என்ன தெரிகின்ற மாதிரியும் சூச்சகமா சொல்றாரு. இதுதான் என்னுடைய ஞானம், மதம் ஞானம் இதுதான். இது தெரியுங்க, ஆத்ம அனாத்ம விவேகம் எந்த போகமா இருந்தா இந்த ஆத்ம போதான் இருக்கணும். ஒரு பொருளை பார்க்கும் போதும் இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். அஸ்தி பாட்டி பிரியம்ன்ற 3 அம்சம் இருக்கு, அது பிரம்மத்துக்கு சேர்ந்த அம்சம். நாம ரூபம்னு 2 அம்சம் இருக்கு, அது ஜெகத்துக்கு இது 2 திட்டம் இருக்கிற 3 தான் சத்தியமான ரூபம். அந்த சத்தியத்தை தான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய மதம் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காரு. இதுதான் வேதாந்த மதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி இது கஷேத்திரஜனாக இருக்கிறவர் தான் ரிஷிகேஷன். இது கஷேத்திரஜனாக இருந்து கொண்டு எல்லா நானா உபாதிகதா, அவர் கஷேத்திரனாக இருந்து கொண்டு எல்லா உபாதிகளையும் அவர் தான் எடுத்து கொண்டிருக்கார். உங்க பின்னாடி இருக்கவும் பரமாத்மா தான், அவர் பின்னாடி இருக்கவும் பரமாத்மா தான், என் பின்னாடி இருக்கவும் உலகத்துல இருக்கிற எல்லாரையும். அதனாலதான் சர்வம் எதயம் ஆத்மா அப்படிதானே பார்க்க சொல்லியிருக்கோம் உபனிஷத்து. எல்லாரையும் நீங்க உங்களுடைய உபாதியை போய் பாக்குறாங்க, நான் போய் உங்களுடைய உபாதியை பார்த்துட்டு உங்க மேல வந்து தேசமோ பிரியாத்தையோ வச்சுட்டு இருக்கேன். எல்லாரையும் ஆத்மாவா பார்த்தேன்னு வச்சுங்க, நான் தானே அது பிரியம் தானே, எல்லாருமே எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும். ஆனா அப்ப அது சொல்லும் போது என்ன சொன்னாரு, சண்டோலோஸ்துவா விஜோஸ்துவா, 2 பேரும் வந்தாலும் நீங்க ஒரு குருவோ சண்டாலும் 2 பேரும் வந்தா அவ 2 பேரையும் ஒன்னா கூப்பிட்டு அவளுக்கு பாத்தியம் அதிகம் ஆச்சமயம் கொடுத்து அவளை வெட்டக்கூடிய மனோபாவம் என்னைக்கு வருதோ அவன் தான் ஞானிக்கு அடையாளம். நம்ம என்ன பண்றோம், சண்டாலனை பார்க்கும் போது அவன் சண்டாலன்னு பாக்குறோம், குருவை பார்க்கும்போது ரொம்ப வேண்டியவர்னு பாக்குறோம், இவரை ப்ளீஸ் பண்ணா நமக்கு லாபம் வரும்னு பாக்குறோம், அவனை ப்ளீஸ் பண்ணா நமக்கு லாபம் இல்லைன்றதுனால சொல்றோம். சமமான பாவம் இல்லை. என்னைக்கு 2 பேரையும் சமமா ஆத்துக்கு கூப்பிட்டு காலாலக்கு விடுற பாவம் உங்களுக்கு வருதோ அன்னைக்குதான் ஞானம்னு கீதையில சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிறவர் யாரு, ஆத்மா தான் இருக்கார். கஷேத்திரஜனா இருக்கிற ரிஷிகேஷன் யாரு, அவர் நானா உபாதிகதமா இருக்கார். அவர் விபுவாக இருந்தாலும் எப்படி கடாகாசம் மடாகாசத்துல ஆகாசம் மகாகாசம் எங்கு இருந்தா கூட கடத்துக்குள்ளே எதிரே தெரிஞ்சார். அந்த கடமும் மடமும் நாசம் ஆயிடுச்சுன்னாக்கா அந்த மகாகாசம் தான் ரிமேஜ் பின்னவத் பாதி, அது பின்னம் போல டிஃபரெண்ட் போல தெரியுது. ஆனா உண்மையிலேயே தத்பேதா பின்னா, அது வந்து வெளியேதான். அந்த ஆத்மா எதோடய இவ்வளவு நாள் இருந்து டம்ளரோட அந்த ஆகாசம் சம்பந்தப்பட்டது. உங்க வீட்டுல இருந்தது அந்த ஆகாசம், உங்களுக்கு அதுக்கு கடமைப்பட்ட இருக்க போகுது. நீங்க போனோம்னா எல்லாம் மகாகாசத்தோட போற மாதிரி தான். எல்லா ஆத்மாவும் யாரோடையுமே சம்பந்தப்படாம எல்லாரோடையும் இருந்துட்டே இருக்கு. இந்த உபாதின்ற வார்த்தை லிமிட்டிங் அட்ஜங்க்ஷன் தமிழ்ல சொல்லலாம். எப்படி இந்த ஆகாசம் எங்க இருக்கிற ஆகாசத்தை போய் இது குறிச்சிருக்கு பாருங்க இந்த கடம். அதனால அது உபாதி. எங்கு நிறைஞ்சு என்னுடைய ஆத்மாவை போய் என்னை சின்னவன் ஆக்கிட்டு பாருங்க, உங்களை ஏமாத்திட்டு பாருங்க இந்த உடம்பு. அதுக்கு பேர் எதெல்லாம் ஏமாத்துறதோ அதெல்லாம் உபாதி. அங்க போய் பதிக்கத்துல போய் அந்த சேப்பு கலர் இல்லாத ஒரு இடத்துல இந்த சேப்பை கொடுத்து அதை போய் சேப்பு ஆக்கிட்டு பாருங்க. அது போய் இந்த உபாதியை நாசம் பண்ணீங்கன்னாக்க சொச்சமா கிடைக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சாஸ்திரம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த சினிமா இருக்கு, சினிமால இருக்கிற உபாதி, அதுல வர ஹீரோ அவனை பார்த்து இந்த சீரியல்ல பார்த்து எல்லாரும் மயங்குறாங்க பாருங்க. அது உண்மையா அவாத்துல நடக்கிற மாதிரியும் விவாதத்துல நடக்கிற மாதிரியும் ஒரு பிரமத்தை ஏற்படுத்துறது பாருங்க. இதுதான் உபாதி, அந்த உபாதி பண்றது. அதே மாதிரி இன்னொரு உபாதி கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்னா, ராத்திரி சினிமா பார்த்துட்டு வரும்போது அங்க ஒரு மரம் இருந்துதான்.
என்ன, அந்த மரம் என்ன பண்ண, ரெண்டு பக்கமும் கிளை இல்லாம இப்படி ரெண்டு பிரான்ச் இதுல பட்ட மரம் எழுதி இருந்தான். அதை தூரத்துலன்னு பார்த்தோம்னா கிராமத்துல என்ன பண்ணாங்கன்னா, அங்க போகாத, அங்க கொடிவாய்க்கு காசு இருக்கு அப்படின்னு சொன்னான். இவன் அதே எண்ணத்திலேயே வரும்போது அந்த மரத்தையும் அந்த கையும் பார்த்தோன்னே யாரோ ஒரு பிசாசு நிக்கிற மாதிரியே அவனுக்கு தோணிட்டான், மரம் மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வயசுல என்ன வச்சா நெருப்பு பிடிச்சிருந்துச்சு அந்த மரத்துல. அது நடுவுல எழுதிக்கொண்டு கொடிவாய் பிசாசுன்னு அவன் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இவனை நீங்க என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றான் அவன் கொள்ளிவாதன். அடுத்த நாள் அவனை கூட்டு போய் காமிச்ச உடனே, இது பாடுறா, நேற்று இது எரிஞ்ச பார்த்து இதை தெரியறது பாரு, இந்த கையதான் நீ ராத்திரி பயத்துல பாத்துருக்க அப்படின்னு சொன்னாதானே அவனுக்கு புரியுது. அந்த உபாதி எப்படி அவனை ஏமாத்திட்டு பாருங்க. அடுத்த நாள் அதனுடைய அதிஷ்டானத்தை அவன் பார்த்த உடனேதான் தெளிவு வரும். எப்படி பாம்பை பார்த்து பயந்தீங்கன்னா அதுல பார்த்து அடிச்சு நான் இது கயறுன்னு சொல்ற வரைக்கும் அந்த வேட்டு கூட்டதான் இருக்கதான் இருக்கும், பயம் இருக்கு. நான் இன்ஃபேக்ட் லைட் அடிச்சு காமிச்சா கூட அந்த வேட்டு கூட்டத்துக்கு கொஞ்ச நேரம் இருக்குமா, ஏன்னா பழக்கம் இருக்கு. அது கொஞ்ச நேரம். அதே மாதிரி நமக்கு பிரம்மஞானம் வந்ததுன்னா கூட கொஞ்ச நாளைக்கு அந்த பிரம்மம் இருக்கதான் இருக்குமா. அதுக்கப்புறம் பிரம்மஞானம் வந்த உடனே தான் நார்மலா ஆவான் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றது. இப்படி உபாதிகள்லாம் நிறைய சொல்லியிருக்கான். என்ன உபாதினா சரி, படிக்க ஜபா குசுமம், அப்புறம் சினிமால வருது இந்த சானுருவா பொருஷோவா அப்படின்ற திருஷ்டாந்தம். அப்புறம் கையில எல்லாருமே ஒரு உபாதியில எடுத்துன்னு போவான். நம்ம காஸ்ட்லியான ஒரு பொருள் ரூபா டிரா பண்ணி போறோம்னு வச்சுங்க, நம்ம நேர கையில எடுத்துன்னு போவோமா? 5 லட்சம் ரூபாய் வீடு வாங்கியிருக்கோம் கொடுக்கணும்னு என்ன பண்றீங்க, ஒரு பையில வச்சு எடுத்துன்னு போறோம். அது எப்படிப்பட்ட பை, சந்தேகம் வராத மாதிரி ஒரு பை. அந்த உபாதி அதை மறைக்கிறது. அந்த உபாதியை நீக்கினா என்ன இருக்கும், அங்க இருக்கும். இந்த மாதிரி வைரத்துக்கு மேல போட்டிருக்கிற துணியை கூட உபாதின்னு சொல்றது. வைரம் மேல இருக்கிற துணிய உபாதி. இப்படி உபாதிகள்லாம் நானாவித உபாதின்னு அவர் சொன்ன ஆரம்பியா. இப்படி அதே மாதிரி நம்மளுக்குள்ள நானாவிதமாக இருந்திருக்கும். தேவ ஜாதி, மனுஷ ஜாதி, சிறியன் ஜாதி அப்படின்லாம் நம்ம உபாதிகள் வச்சுட்டு இருக்கோம் மனுஷா. அதனால இந்த நானா உபாதிகதா விபு தத்வேதா பின்னவத் பாதி தன்னாசு, அந்த உபாதி நாசு கேவலம் பவே, கேவலம் அத்வயமான அந்த ஆத்மாவாக பிரம்மமாக அது ஒண்ணுதான் நிச்சயமே தவிர இதெல்லாம் நிற்காது. அந்த ஆகாசம் ஒண்ணுதான் சத்தியமே தவிர, எப்படி ஜடமானது பொய்யோ மட்டமானது பொய்யோ ஆகாசம் சத்தியமோ, அதே மாதிரி எப்படி தங்கமானது நிஜமோ வளையல் கொண்டல் எல்லாம் பொய்யோ, அதே மாதிரி நாமெல்லாம் பொய். நம்ம எல்லாருக்கும் அனுச்சிதமா இருக்கக்கூட சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஒண்ணுதான் உண்மையான எக்ஸிஸ்டன்ஸோட இருக்கிறது. பாக்கியெல்லாம் அதுதான் கேவலமா இருக்குது, அத்வைதமாக இருக்கிறது. கேவலம்னு சொன்னா ஒண்ணுனால அத்வைதம் நான் சேர்த்துக்கணும். அதனால அத்வைத்தமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு தெரியுது. இப்போ இது வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு ஆத்மாவுடைய நேச்சரை சொன்னா, இப்ப ஜீவ பிரக்கிரியை சொல்ல போறது. இந்த ஜீவ பிரக்கிரியை என்ன பண்ணா, நான் அப்படி ஆனேன்னாக்க என்னுடைய தப்பு, நான் போய் பந்தப்படுத்த பாருங்க இந்த உடம்போட. I have limited myself to this body. இல்ல அது யாருடைய செய்ய, எங்கும் தான் பரமாத்மா இருக்காரு, இங்கன்னு சொல்றாரு, இங்க இருக்காரு, இதெல்லாம் கவலைப்படல. நான் மாத்திரம் அந்த பிரம்மத்தை மறந்து நானா நினைச்சுட்டேன். ஏன்னாங்க எனக்கு தானே பந்தம், நான் இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு என்ன I have limited myself to this body. அதனால எனக்கு நானும் என்னுடைய மைண்டோடைய லிமிட் பண்ணிட்டேன். அதனால இந்த லிமிட்டேஷனை பத்தி இப்ப சொல்ல போறாரு. நானோ பாதிவசா தேவ ஜாதி வர்ணாஸ்திரமாதய ஆத்மன்யாரோபிதாக தோயே ரசவர்ணாதி பேதவதே நானா உபாதி வசாதேவ. இந்த நானா உபாதிகளுடன் சேர்ந்ததுனாலதான் நீயாகவும் அவராகவும் இவராகவும் அவளாகவும் இவளாகவும் நானாகவும் இந்த உபாதியினால ஆயிட்டான். அந்த பிரம்மமே என்ன ஆச்சு, இந்த உபாதியினோட சேர்ந்ததுனால என்ன ஆச்சு, அந்த நிலைமையை போயிட்டு இந்த பாடியை டேக்கன் ஓவர் தட் பிளேஸ். நானும் நினைச்சுட்டேன், நான் நீங்க நினைச்சுட்டீங்க, அவரே நினைச்சுட்டு அவரும் நினைச்சுட்டு எல்லாரும் இப்படி இருக்குது. நானோ உபாதி வச்சா தேவ. இதனால என்ன வந்தது, இதுல ஆம்பளைன்னு ஒரு பேதம் வந்தது, பொம்பளைன்னு ஒரு பேதம் வந்தது இல்லையா. அதுல ஜாதி வந்தது. அதுக்கப்புறம் பிராமணன், சத்திரிய, வைசியன், சூதரன் ஜாதிகள்லாம் வந்தது. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படின்ற ஆசிரமம், அப்புறம் கோத்திரம், அப்புறம் ஊர் பற்று, என்ன தஞ்சாவூர்காரன், திருநெல்வேலிக்காரன், எப்படி கல்பிதமா வந்துருக்கு பாருங்க. இந்த உபாதியோட அந்த பிரம்மாவை சேர்ந்து இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான்றது போய் இந்த உபாதியினுடைய வசத்தினால என்ன ஆச்சு, ஜாதி, வர்ணம், ஆசிரமம், கோத்திரம், ஊரு, ஆதேகா பதத்துல நீங்க எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். எங்க ஊரு, நாங்கெல்லாம் எல்லாம் படிச்சவெல்லாம் ஒரு குரூப்பு, இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு குரூப், ஆபீஸ்ல
கரட கவுண்டன்ஸ் எல்லாம் ஒரு குரூப், எல்லாத்துக்கும் ஒரு ஜாதி, எல்லாத்துக்கும் ஒரு குரூப் இருக்கும். வயசானவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, சின்ன பசங்க எல்லாம் ஒன்னா சேர்க்கலாம், ரஜினி ஃபேன் எல்லாம் ஒரு சேர்த்து சேர்ந்துக்கிறாங்க. எப்படி அதுக்குள்ள பேதம் வருது பாருங்க. பணக்காரங்க எல்லாம் ஒண்ணு, வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு, கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு. எத்தனை பேதையும் பாத்தீங்கன்னா எல்லாம் உபாதி கல்பிதான். ஒரு உபாதியில ஒண்ணு ஒரு கல்பனை பண்ணது அது எப்படி ஒரு பெருசா மறைஞ்சு போச்சு பாருங்க. இது எப்படி இருக்குன்னா எல்லாம் ஆத்மால அதிஷ்டானமா இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான். இந்த ஆத்மால போய் இப்படி ஒரு ஆரோப்பணம் நான் பண்ண போய், நான் ராஜகோபாலம் பண்ண போய், எனக்கு ஒரு ஜாதியை கிடையாது, நான் பிராமணனா என்னோட நீங்க சேர்ந்து நம்ம எல்லாம் ஒயிட்டா இருக்கிறவெல்லாம் ஒன்னா சேர்ந்து அது மேல கோபம் வந்து அவர் ஒரு சேர்த்து அவர் ரிச்சுன்னு ஒரு கிளாஸ் பண்ணி எப்படி கழிச்சுதான் எல்லாம் ஆரோப்பணம். ஒரு சின்ன ஒரு ஆரோப்பணம் நம்ம பிரம்மாண்டது தெரியாததுனால வந்த அஜானத்தினால எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள்லாம் நடக்கிறதுன்றதை பார்க்கணும். நானோபாதி வசாதேவ ஜாதி வர்ண ஆசிரமாதயா ஆத்மனி ஆரோபிதாக சர்வே. எல்லா ஆத்மாவில ஆரோபணம் வருது. இருக்கிறது சத்தியம் ஒண்ணுதான். அங்க கிரிச்சலை பார்க்காம அந்த வச்சுட்டு இந்த ரஜத்தை வச்சுட்டே விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். பாம்புன்னு நினைச்சுட்டே விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். ரஜ்ஜ யாரும் லைட் அடிச்சு காமிக்கவே இல்லை. அதனால வர பிரச்சனைகளுக்கு நம்ம எல்லாம் ஜெகத் சத்தியவத்து பாத்தின்றதுனால இதுதான் சத்தியம் நினைச்சிட்டு அந்த சத்தியமான வஸ்துவை பார்க்காம இவ்வளவு விஷயங்கள்லாம். இது எப்படி இருக்குன்னா தோயே ரசவர்ணாதி வேதவத்து தோயே தண்ணீர். ஒரு தண்ணியில ரசம் வர்ணம் இதெல்லாம் இருக்கா? நீரசமான ஒரு தண்ணியில நீங்க கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டீங்கன்னு வச்சுங்க, சிரிப்பாயிடுச்சு. அந்த தண்ணியில ஒரு கலரும் இல்லாம இருந்தது. அதுல போய் ஹரித்ரா போய் நினைச்சீங்க, இப்ப என்ன ஆச்சு? மஞ்சள் ஆயிடுச்சு. குங்குமத்தை போய் நினைச்சீங்க, அது உடனே சேப்பு கலர் ஆயிடுச்சு. இல்லாத தண்ணியில எப்படி இந்த கலரெல்லாம் பேதங்கள்லாம் ஏற்பட்டதோ அப்படி நம்மளுடைய உபாதியினால இவ்வளவு பெரிய ஜாதி ஆசிரமம் வர்ணம் முதலிய பேதங்கள் எல்லாம் ஏற்படுத்திருக்கு. இருக்கிறது ஒரு பிரம்மன் தான். எதனாலன்னா இது இந்த காரணம் என்னன்னா இந்த பத்திரப்படுத்திருக்கு. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்ச யோகம்னு உபநிஷத்து, ஆத்ம உபநிஷத்துல எல்லாத்துக்கும் காரணம் நீங்க இப்படி நினைச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை நீங்க மாற்றவே முடியாது. என்ன அவன் என்ன அந்த ஆத்மா அபிமானம் எது வரைக்கும் போச்சு உங்களுக்கு? ஒய்ஃப் வரைக்கும் போய், குழந்தை வரைக்கும் போய், நம்ம தெரு வரைக்கும் போய், எப்படி எல்லாம் போச்சு? புத்திரே புஷ்டகா அகம் புஷ்டகா, புத்திரே நஷ்டா அகம் நஷ்டகான். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவர் ஆபீஸ்ல ஒரே சோகமா இருக்காரு. அது எல்லாரும் ஒத்துக்கிட்டு வர. எப்படியா பையனுக்கு தானே உடம்பு சரியில்லை, உமக்கு என்னன்னா யாரும் ஒத்துக்க மாட்டேன்றான். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவன் லீவ் போட்டான்னா ஆபீஸ்ல ஜஸ்டிஃபைடு வேற அது. அது எப்படியா? அது வேற வச்சு இது வேற வச்சு அது எப்படி புத்திரே புஷ்டா அகம் புஷ்டா? ஆச்சாரியர்கள் அத்தியாசம் பாய்ச்சி எந்த அளவுக்கு அத்தியாசம் பண்ணி இது உள்ள வந்ததே தப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லைனால ரமணருக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரு. நான் இவ்வளவு நாள் நான் வேற, சரீரம் வேற, மனசு வேறன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்ப அனஸ்தீசியா கொடுக்குறேன்றீங்க. நீங்க அனஸ்தீசியா கொடுக்காம நீங்க பண்ணா எனக்கு வலிக்கிறதா? மனசுலதானே இருக்கு வலி, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதானே டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு டைம். நீங்க பண்ணுங்க, என்ன என்னால முடியலன்னா அனஸ்தீசியா கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருந்தாலும் அதுல இன்வால்வ் இல்லாம. ஏன்னா டெய்லி பேசும்போது மனசு வேற ஆத்மா வேறன்னு சொல்லிட்டு அவன் நடைமுறைக்கு வரும்போது நான் பயனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னான். நம்ம ஆத்மா வேற மனசு வேறன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த உடம்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் வேற ராஜகோபால். இவன் கொண்டாடி உடம்பு சரி இவன் கவலைப்பட்டா அது சிரிப்பாரு. அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இவன் கவலைப்படான். புத்திர புஷ்டா அகம் புஷ்டா இதெல்லாம் அனர்த்தங்கள்லாம் புரியாத பந்தம். இது எதுக்காக அவன் போய் அந்த மனசுல போய் இதோட முடிச்சு போட்டான்? இவன் போய் அந்த பொண்ணாடி ஏதோ ஒரு நாள் வந்தா சாப்பாடு போட்டு அனுப்பாம லைஃப் எல்லாம் வச்சு சாப்பாடு போடுறதுன்ற முடிவுக்கு வந்து அதுக்கு தர்ம சாஸ்திரங்கள்லாம் வச்சு அக்னி சாட்சியா வச்சு இப்படியா நம்ம அந்த அம்மா பாவம் இவனோட ஒரு நாள் வந்த பாவத்துக்காக கூடவே 35 வருஷம் இப்படி எல்லாம் பந்தங்கள் இப்படி அந்த மனசுல போட்டு வச்சுட்டாங்க. இது போய் அந்த மனசுல போட்டு அந்த முடிச்சாங்க எப்போ போகும்? வித்தியத்தே ஹிருதயந்தே சகலசம்சயாதா ஸ்ரீயந்தே கர்மானி எஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பிரம்ம ஞானம் வந்தாதான் இதுக்கெல்லாம் பதிலே கிடைக்கும். அது வரைக்கும் இதெல்லாம் புரியாத புரியிருப்பான். இதெல்லாம் இப்படிதானே இருக்கு. இந்த பந்தம் எப்படி வந்தது அப்படின்னால சுத்தமான ஆத்மால இப்படி ஒரு பந்தங்கள் நிச்சயமான பந்தங்கள் எல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா மனுஷன் தேவன் துரியத்து இப்படி எல்லாம் நானா உபாதிகள் வந்துட்டு இல்லையா? அதுல அது வந்த உடனே எனக்கு தேவருக்கு ஒரு ஜாதி, பிராமணனுக்கு ஒரு ஜாதி, பிராமணனோட வைசியனுக்கு ஒரு ஜாதி, இப்படி எல்லாம் அவளுடைய குண கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி படைக்கப்பட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்படி நாலா விதமா இப்ப இந்த பந்தத்துல இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு சிக்கல் பண்ணி விட்டாங்க. இப்ப இதெல்லாம் யாரு காரணம்னா
இங்க ஆச்சாரியா சிஸ்டரே என்ன சொல்றாரு, சாதுர்வதியம்மயா திருஷ்டம் குணகர்ம விபாகக சஸ்ய கர்த்தாரமபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு சொன்னாரு. நான் தான்ப்பா இது எல்லாத்தையும் பண்ணேன், இந்த அவாவாளுடைய குண கர்மாக்கு. ஆனா எல்லாருமா சேர்ந்து சேத்திரன் சேத்திரஜன்ற விபாகத்தை என்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோன்னு 13வது சாப்டர்ல போய் இதை சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு முக்கிய. அது வரைக்கும் இதெல்லாம் நிஜம்னே வச்சுட்டே போங்க. நீங்க போயிட்டே இருந்தாலும் உங்களுக்கே ஒரு நாள் வரும் சேத்திரனும் சேத்திரஜனும் யாருன்றதை இதே பண்ணும் பொழுது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி அங்க முடிச்சாரு. இதே விஷயத்த ஆச்சாரியாவுடைய ஒரு இன்சிடென்ட்னால நல்லா பார்த்தா இது ஜாதியினுடைய சமாச்சாரம் நமக்கு புரியும். அவர் என்ன பண்ணாரு, காசியில குடிச்சிட்டு கிறிஸ்டியங்களோட வந்துட்டே இருக்கிறத ஒரு சண்டாளம் எதிர்க்க 4 நாயோட வந்துட்டானா. வந்தோடனே இவர் ஆச்சாரியா அபசர அபசர அப்படின்னு அங்க கூட இருந்தவாள்லாம் சொன்னானா அந்த சண்டாளனை பார்த்து, நகரு நகரு அபசர அபசர, ஆச்சாரியால் வந்துட்டு குடிச்சிட்டு எங்களுக்கு பாடம் நடக்க போறது, இப்ப வேதாந்தம் படிக்க போறோம் எல்லாம் நகருங்கன்னு ஒண்ணு அந்த சண்டாளம் பார்த்து சிரிச்சானா. வேதாந்தம் கிளாஸ் நடக்க போறது, என்ன போய் தள்ளுன்றீங்க, போய் உங்க ஆச்சாரியான போய் கேளுங்க எதை போ சொல்றாரு அவரு. இந்த பாடியை பத்தி நீங்க படிக்க போறீங்க வேதாந்த கிளாஸ்ல, நீங்க ஆத்மான்னு படிக்க போறீங்க. என்ன பாடியை பத்தி படிக்கிறதுக்கு ஜுடிஷியல் கோர்ட்டுக்கு போலாமா, இங்க இருக்கு வரணும். அதுக்கு என்ன அப்படி இருக்க முடியாது. என்னுடைய ஆத்மா வேற அவருடைய ஆத்மா வேறையா இருந்தாலும் அவர் போன்னு சொல்லலாம், அதுவும் சொல்ல முடியாது. அவரும் நானும் ஒண்ணுதான். எதை சொல்றாரு போ சொல்றாருன்னு நான் கேட்டேன்னு கேளு அப்படின்னு கேட்ட உடனே அவர் உடனே ஆச்சாரியார் என்ன பண்ணாரா, சாஷ்டாங்கமா அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இம்மீடியட்டா பிளாட்டா மனிஷா பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகத்தை எழுதினார். அதுல ஒரு ஸ்லோகம், ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்வித் குஜுரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகான் ததனுஷு க்ரோதா ஜகத்சாஸ்தினே தைவாஹம் ந ச திருஷ்ய வஸ்து இதி திருட பிரஜ்ஞாதி யஸ்யாஸ்திதே சண்டாலோஸ்து விதோஸ்து குருரித்யேஷா மஞ்சா மம அப்படின்னாரா. ஜாகிரத்து ஸ்வப்ன சுசுப்தி என்ற 3 நிலைகளையும் புத்தகரமா ஒருத்தர் இருக்கார். அவரை பார்க்கவே மாட்டேங்க. லட்சர் கேட்கும் போது கூட அதெல்லாம் புரியறதே தவிர அந்த ஆத்மாவை பார்க்காம நன்னா இருக்குன்னு போயிருந்தா ஆத்மாவுக்குள்ளதானே தெரிஞ்சுக்கணும். இங்கு காசு முடிச்ச உடனேவா நான் ஆத்மாவாக வேண்டாமா, அது இல்ல. என்ன எல்லாம் ஜாகிரத்து சொப்னம் சுசுப்தில ஸ்புட்டமா தெரியுது. நல்ல ஆத்மாவானது பின்னமா இருக்கு. பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி எல்லாம் தெரியுது. 3 சரீர விலட்சணா எல்லாம் தெரியுது. யா பிரம்மாதி சுசீலி காந்தம், பிரம்மாஜிலேருந்து ஆரம்பிச்சு யாரு சதுர்முக பிரம்மால ஆரம்பிச்சு எறும்பு பரியந்தம் எல்லாத்துக்கும் உயிர்னு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஜகத்துன்னு தெரியுது. இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா பிரம்மம் இருக்குன்றதும் தெரியுது எல்லாருக்கும். ஆனா அதை நோட் பண்ண விட்டுட்டீங்களே, என்ன அதை நீங்க எடுத்து கொடுத்தீங்களே, நீங்க தைவாகம் நக திருஷ்ய வஸ்து இது, நான் தானே அது. என்னால் பார்க்கப்படுகிற பொருள், என்னுடைய வைத்தியோ என்னுடைய குழந்தைய என்னால் பார்க்கப்படுற பொருள்லாம் நான் இல்லையே. என்னை விட மதியம் பிராணஹா மதியம் மனஹா அப்படின்னு தானே பார்த்தேன், நானாக இல்லையே. இப்படி சைவ அகம்னக்க திருஷ்ய வஸ்து, இதெல்லாம் பார்க்கக்கூடிய வஸ்துகள்லாம் நான் இருக்க முடியாது. இதுவாக தான் இது திருட பிரஜா. யாருக்கு இப்படி ஒரு நிச்சயம் இருக்கோ அவன் தான் ஞானி. அந்த நிச்சயம் உனக்கு இருக்குப்பா, சண்டாளனா இருந்தா கூட அதுதானே கணக்கு. எனக்கு பிராமணா யாருக்கு வேதாந்தம் தெரியுமோ அவர் ஆச்சாரியால் பாஷ்யத்துல இதுக்கு அனுசரணையா இருக்கு. அதனால சொல்லிப்படுறேன், ஞாபகம் வரும்போது. அத்தியாச பாஷ்யத்துல சொல்லிட்டு, நீ உனக்கும் பசுவுக்கும் வித்தியாசம் இல்லப்பா, அவனும் புல்ல காமிச்சான்னாக்கா அந்த பசுவும் என்கிட்ட வருது, கண்ட எடுத்தாச்சுனாக்கா ஓடி போகுது. நீயும் அப்படித்தானே அப்படின்னா, நீயும் உனக்கு ஏதாவது லாபம் இருந்ததுன்னா என்கிட்ட வரப்போற, நான் ஏதாவது கொடுத்தேன்னா நான் உன்னை அடிக்க போறேன்னு தெரிஞ்சதுன்னா ஓடவேன், நீ மாத்திரம் என்ன அதே தானே அப்படின்னு ஒண்ணு கோச்சிட்டான் ஒருத்தன். இல்ல இல்ல அதெல்லாம் ரைட்டு, நாங்கெல்லாம் வைதிகமா இருக்கோம், நாங்கெல்லாம் வேதம் படிச்சிருக்கோம், நாங்கெல்லாம் அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன எங்களை போய் நீங்க இந்த கேட்டகரியில போய் சேர்க்கறீங்களே, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே ஆத்மாவோட விலட்சணமா ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த லிங்க சரீரத்தை தெரிஞ்சதுனால நான் யாகம்லாம் பண்ணேன். இதோ இப்போ இந்த சரீரம் முடிஞ்சோடனே சொர்க்கத்துக்கு போறேன். சொர்க்கத்துக்கு போறதுனால எனக்கு தெரியறது இல்லை, இந்த உடம்பு தவிர வேற ஏதோ ஒண்ணு இருக்கு சொர்க்கத்துக்கு போறதுன்றது. அது தெரிஞ்சதுனாலதானே நாங்க கர்ம பண்ணோம். எம்னா எப்படி நீங்க சேர்க்கலான்னு ஆச்சாரியால் பார்த்து சிரிக்கிறாரு அவனை. அப்ப நீ அதோட மோசமான, அவனாவது பரவாயில்ல,
நீ நன்னா தெரிஞ்சு அங்க போனா திருப்பி வர போறன்றத தெரிஞ்சுட்டு நீ திருப்பி அங்க போற, நீ அதை விட பரிதாபமான கேசு. என்னுடைய கணக்குல அதிகத்துல இந்த பிரம்ம சக்கராதி அசனாயா பிபாசா அதீதமான அந்த பிரம்ம ஞானம் உனக்கு தெரியுமா? தெரியாதோ இல்லையா? அப்படின்னா நீ பட்டு யாரு தெரிகிறானோ அவன் தான் வேதாந்தத்துக்கு அருகன். யாரோ வேதாந்தத்தை யாரு எரிகிறானோ அவன் தான் அத்தியாசத்துல கட்டிக்க முடியும். பாக்கி எல்லாம் அத்தியாசத்துல இருப்போம். அவனை பத்தி பேசல, அவெல்லாம் பத்துக்கு சமானான்னு அத்தியாச பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணார். அதே ஐடியாவ சைவாகம் நக்க திருஷ்ய வஸ்து இது, எது நான் வேற, இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துவா நானாக ஆக மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு நான் நானாக ஆரம்பிட்டேன். இதுவாதான் இருக்குன்ற ஒரு நிச்சயமான மதி வந்துருச்சுன்னா அப்ப இதுவும் இதுவும் தெரிஞ்சு போயிடும். எனக்கு என்னுடைய மனசும் இதுவும் தெரிஞ்சு போயிடும். நான் வேற இது வேறன்ற ஆத்மா அனாத்ம விவேகம் யாருக்கு வந்துருச்சுன்னா அவன் தானே ஞானி. இப்படிப்பட்ட நிச்சயமாக திருட பிரஜா, இந்த பிரஜை, இந்த ஒரு நிச்சயமான பிரஜை எஸ்ய அஸ்தி யாருக்காவது இருக்குமே ஆனால் சண்டாலோஸ்து, அவன் சண்டாளனா வேணாலும் இருக்கட்டும், திஜோஸ்து சத்து திஜோஸ்து அவர் திஜனாலனாலும் இருக்கட்டும், குரு ஆனா எனக்கு அவர் தான் குரு. வித்யேஷா மனிஷா என்னுடைய விச்சம், மனிஷானா என்னுடைய புத்தி சக்தி, வித்யேஷா மனிஷா என்னுடைய ஸ்வாங்க அபிப்பிராயம். இது அரசிக்கவே மாட்டேன். நான் எம் நாட் கரிடவே பை யாருக்கு கிரீட எல்லாம் கிடையாது. யாருக்கு வேதாந்தம் தெரியுமோ அவன் குரு. யாருக்கு இதெல்லாம் உலகம்ல நச்சரம் இருக்கிற பொருள் இருக்கிறது பிரம்ம சத்தியம், நீதான் அந்த பிரம்மம் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானா அவன் சண்டாளனாக இருக்கட்டும், திஜனாக இருக்கும். ஆனா யாரு இருந்தா எனக்கு என்ன நமஸ்காரம் பண்ணிட்டாரான். அதுல சண்டாலோஸ்து திஜோஸ்து வித்யேஷா மனிஷா மம அப்படின்னு சொல்லி இந்த நானோபாதி உஜாத்து ஜாதி வர்ணாசிரமாதே எல்லாம் உபாதி வேகம். இந்த உபாதிக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மா நிச்சயம் யாருக்கு இருக்கா? ஆத்ம நிச்சயாத் அப்படின்னு சுந்தரபாண்டியன் ஸ்லோகத்தை ஆச்சாரியார் சொல்றாரு. அந்த நிச்சயம் யாருக்கு வராரோ அவர் தான் குரு அப்படின்னு சொல்லி இந்த ஜீவ பிரச்சனைய, அதனால இந்த ஜீவனுக்கு இந்த பந்தத்துக்கு காரணம் தான் இந்த உபாதியோட சேர்ந்ததுனாலதான். இந்த உபாதி நாசம் ஆயிடுச்சுன்னா இருக்கிறது எதுக்கும் அவசியது ததேகோ சிவக்கேவ லோகம்னு அது ஒண்ணுதான் அவசியமா. நம்ம பூமிர்ன தோயம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் போய் அந்த பிரம்மம் ஒண்ணுதான் நிலைக்கிறதுன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாரு, இந்த உபாதியினால்தான் இந்த பந்தம் வந்தது. இந்த பந்தத்திலேருந்து போனோம்னா அது என்ன பண்ணணும், இந்த ஞானம் வரணும். ஞானம் வந்தாதான் மோட்ச காரணம். மோட்ச காரணம் வரணும்னா கொஞ்சம் ஈஸ்வரனை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜீவனுடைய பத்தி இப்ப தெரிஞ்சுட்டோம். உபாதியினுடைய ஜீவ பிரக்கிரியை தெரிஞ்சாதான் ஈஸ்வர பிரக்கிரியை தெரியும். ஈஸ்வர பிரக்கிரியை தெரிஞ்சதுன்னாதான் உங்களுக்கு ஈஸ்வர பிரக்கிரியை தெரிஞ்சதுன்னா சிருஷ்டி விசாரத்தை கண்டுபிடிக்க முடியும். சிருஷ்டி விசாரத்தின் மூலமா ஈஸ்வர விசாரம், ஈஸ்வர விசாரத்தின் மூலமா சிருஷ்டி விசாரம் பண்ணணும்னு பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சங்கே சரீரம் சுக துக்கானாம் போகாயதன முச்சதே அப்படிங்கிற பஞ்சீகிருத மகாபூத சம்பவம். பஞ்சீகரணம் செய்யப்பட்ட மகாபூதத்தினால உண்டானது இந்த சரீரமானது. இது கர்ம சஞ்சிதம். இதெல்லாம் நம்ம தத்துவபோதத்துல பார்த்ததேதான், திருப்பியும் அது ரிப்பீட் ஆகுது. பஞ்சீகிருத மகாபூத சம்பவம், மகாபூதங்களால் பஞ்சீகரணம் செய்யப்பட்டதனால் சம்பவம் உண்டான, சம்பவம் நன்றாக உண்டானது, சம்பவம் உண்டானது. அது என்ன காரணம்? சஞ்சித கர்மம் அனுத்திய. சஞ்சித கர்மம் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பாடி வந்தது. சரீரம், இந்த சரீரம் எதுக்கா இருக்கு? சுகதுக்கானாம் போகாயத்தனம். இந்த எனக்கு வரக்கூடிய ஜாய்க்கும் தாராவுக்கும் எனக்கு வரக்கூடிய இன்பம் துன்பங்கள் விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் அனுபவத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தனம். இது கவுண்டர் வேரின் ஐ ரிசீவ் அண்ட் ஐ பே. இந்த கவுண்டர்ல தான் நான் வாங்குறேன் கொடுக்குறேன். ஜாயாவும் தாராவையும் இந்த கவுண்டர்ல தான் கொடுக்குறேன். சுகதுக்கானாம் போக ஆயத்தனம் என்று இந்த சரீரத்தை உண்டாகிறது. இந்த சரீரம் எப்படி வந்ததுன்னா பஞ்சீகிருத மகாபூதைஹி கிருதம் சத்கர்மஜன்யம் அப்படின்னு அவர் சொன்னதே அதே சொல்றாரு. கர்ம சஞ்சிதம் சுக துக்கானாம் போகாயதனம் சரீரம் உச்சது அப்படின்னு பஞ்சீகரணத்தினால வந்தக்கூடிய இந்த சரீரம் எப்படி வந்ததுன்னு இது மேற்கொண்டு பார்ப்போம். இது வரைக்கும் ஜீவ பிரக்கிரியாச்சு. நாளைக்கு பஞ்சீகரணத்தை கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம், அதுக்கப்புறம் காரண சரீரம், இதெல்லாம் எப்படி வந்ததுன்றத தரமா சொல்ல போற. நம்ம எதை பார்த்தோமோ அதே ஒரு ரசமா